வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு அரசியல் களம் பல்வேறு காட்சி மாற்றங்களை சந்தித்து வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டில் 2026 என்டிஏ கூட்டணி ஆட்சி மலரும் என்று அமித்ஷா எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தது. அடுத்ததாக செங்கோட்டையனின் டெல்லி பயணம் ஆகியவை அனைவராலும் உற்று நோக்கப்படும் சூழலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கான அச்சாரம் போட்டுவிடப்பட்டதாக கூறப்படுகிறது. கூடவே தலைவர் பதவிக்கான ரேஸில் தான் இல்லை என்று தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையும் பேசியிருக்கிறார். சாதாரண தொண்டனாக கட்சியில் பணியாற்ற தயார் என்றும் அவர் பேசியிருக்கிறார். இதோடு சேர்த்து நாளை ராமேஸ்வரத்தில் பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறக்க வரும் பிரதமர் மோடியை தனித்தனியாக நேரில் சந்தித்து பேச எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இருவரும் நேரம் கேட்டிருக்கிறார்கள். இவை அனைத்தையும் முடிச்சு போட்டுதான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சூழலில் அடுத்தடுத்த திருப்பங்களுக்கு தயாராகிறதா அதிமுக மற்றும் பாஜக என்ற பொருளில் இன்றைய விவாதம் நகர இருக்கிறது. நம்முடைய இந்த அமர்வில் வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைகிறார், பத்திரிகையாளர் திரு சுகுணா திவாகர், எழுத்தாளர் இரா முருகவேல் இன்னும் சற்று நேரத்தில் இணையவிருந்தார், இணைந்து விட்டார். அடுத்ததாக கொங்கு இளைஞர் பேரவையின் திரு தனியரசு, வலதுசாரி ஆதரவாளர் திரு எம் குமார் ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சுகுணா திவாகர், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். இப்போ அதிமுக மற்றும் பாஜகக்கான இந்த கூட்டணிக்கான காலம் கனிந்து விட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா? இப்போ டெல்லிக்கு போய் எடப்பாடி பழனிசாமியும் சரி, செங்கோட்டையனும் போய் அமித்ஷாவை, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்திச்சது இதெல்லாமே ஒரு ஐசோலேட்டட் தனித்தனியான இன்சிடென்ட்ஸா? அப்போ கூட்டணியை முறிச்சு 18 மாதங்கள் நிறைவு பெற்றிருக்கு, அதை மீண்டும் புதுப்பிக்கணும் அப்படின்னு அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்காரா? இபிஎஸ் என்ன நடக்குது களச்சூழல்ல? இல்லை, இதில் கூட்டணி அப்படிங்கிறது ஒரு இயல்பான கூட்டணியாக இது இல்லை அப்படிங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. அது பொருந்தாத கூட்டணி இருக்கலாம். ரெண்டு வெவ்வேறு வித கொள்கைகள், முரண்பட்ட கொள்கைகள் உள்ள கட்சிகள் கூட்டணி சேர்வதுங்கிறது வேற. ஆனால் ஒரு கட்சிக்கு அதில் விருப்பம் இருக்கா, குறிப்பாக அந்த கட்சியுடைய தலைமைக்கு இந்த கூட்டணியில் விருப்பம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதே தெரியல. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி சந்திக்க போகிற அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் அதை சட்டமன்றத்தில் வெளிப்படையாக அறிவித்தார். இவர் ஒரு முக்கியமான ஒருத்தரை சந்திக்க போகிறார் அப்படிங்கிறப்ப டெல்லியில் போய் நிருபர்கள் கேட்டப்போ, பத்திரிகையாளர்கள் கேட்டப்போ, இல்லை நான் வந்ததே வேறு விஷயத்துக்காக, கட்சி அலுவலகத்தை பார்வையிடுவதற்காக தான் வந்தேன் அப்படின்னு தான் எடப்பாடி சொன்னார். இப்போது கிட்டத்தட்ட ஒரு ரகசியமாகத்தான் அவர் போய் அமித்ஷாவை சந்தித்தார். அதுக்கு பிறகு மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசினேன் அப்படின்னு சொன்னார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு உள்துறை அமைச்சரை மக்கள் பிரச்சனைகளுக்காக சந்திக்க போகிறாருன்னா அதை ஒரு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதுல எந்த விதமான தப்பும் கிடையாது. முன்னாலே அப்பாயின்மெண்ட் வாங்கியிருப்பாங்க, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலாம். ஆனால் அப்படி எந்த விதமான அதிகாரப்பூர்வமாக ஒரு அறிவிக்கலை. அவர் மக்கள் பிரச்சனையாக பேசுகிறேன்னு சொன்ன அதே நேரத்தில் அமித்ஷா ஒரு ட்வீட் போட்டார், தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் மறுநாள் அவர் வெளிப்படையாக சொன்னார், அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கிவிட்டது அப்படின்னு. பொதுவாக இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி, அதிமுகவாக இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கட்சிகளோட தலைமையில் தான் இங்கே கூட்டணி அமையும். அந்த தலைமையை தான் கூட்டணியே அறிவிப்பாங்க, இந்த கட்சிகளோட எங்களுடைய கூட்டணி அப்படின்னு. இது அதிமுக தான் இங்கே தமிழ்நாட்டில் பெரிய கட்சி. அப்படி இருக்கிறப்ப அதிமுகவே அறிவிக்கிறதுக்கு முன்னால் இவர் அமித்ஷா அதிமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு அறிவித்ததே அதிமுகவுக்கான ஒரு பின்னடைவு தான். ஏன்னா உண்மையிலேயே அதிமுக எடப்பாடி பழனிசாமியுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதா அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுது. ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி அதிமுக தரப்புல சொல்றாங்க அது அமித்ஷா போட்டது, ஆனா அது அதிமுகவோட தான் கூட்டணி அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்க முடியும்? இல்லை, அமித்ஷா போட்டதுன்னா அப்போ இவங்களுக்கு அதில் ஒப்புதல் இல்லையா? இவங்களுடைய ஒப்புதலே இல்லாமல் அதை அவர் ஏன் அறிவித்தார்? அப்போ அமித்ஷா பொய் சொல்லுகிறாரா? இந்த கூட்டணியில் இவங்களுக்கு விருப்பம் இருக்கிறதா இல்லையா? இன்றைக்கி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவுடைய கூற்றை மறுத்து அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் கருத்து தெரிவித்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. நான் செய்திகளை கவனித்த வரைக்கும் எங்கேயும் அவர் அப்படி சொன்னது மாதிரி தெரியலை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஒன்று அமித்ஷாவை சந்திப்பது அல்லது இந்த கூட்டணி அமைவது அப்படிங்கிறத ஒரு அவமானகரமான செயலாக நினைக்கிறதுனால தான் அது ரகசியமான ஒரு விஷயமாகவே அவர் பண்ணுறாரு. ரெண்டாவது, அதில் அவருக்கு பெரிய அளவு உடன்பாடு இருக்கிற மாதிரியும் தெரியலை. ஏன்னா கடந்த கால கசப்பான அனுபவங்கள், அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணியில் உடன்பாடு இல்லாமல் இருக்கிறதுக்கான காரணம் அப்படிங்கிறது இப்போ பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படிங்கிற கொள்கை நிலைப்பாடெல்லாம் கிடையாது. அவருடைய முக்கியமான பிரச்சனையை நான் கருதுவது பிஜேபியோடு சேர்ந்து ஓ பன்னீர்செல்வம், சசிகலா, டிடிவி தினகரன் இவங்கள்லாம் வருவாங்கங்கிறப்ப அது கட்சியில் தன்னுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்குங்கிற ஒரு அச்சம் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்குது. அதனால தான் அவர் தொடர்ச்சியாகவே பிஜேபியுடைய கூட்டணியை அவர் மறுத்துட்டே வந்திருக்கிறாரு. ஆனால் அந்த கட்சிக்குள்ளே வேறு சில நிர்பந்தங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கே ஏற்படுது. ஏன்னா தொடர்ச்சியான தோல்விகள், சட்டமன்ற தேர்தலில் தொடர்ச்சியான தோல்விகள்,
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ சில இடங்களில் 3ஆம் இடங்களில் சில இடங்களில் டெபாசிட் இழந்தது. அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் கொங்கு மண்டலத்திலேயாவது தங்களுடைய தொகுதிகளை வெற்றி பண்ணுங்கிற நிர்பந்தம் வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் செங்கோட்டையனுக்கும் இருக்குங்கிறப்ப கண்டிப்பாக பிஜேபி கூட்டணி அமைந்தே ஆகணுங்கிற விருப்பம் அவங்களுக்கு இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ எடப்பாடி பழனிசாமியாவது ஒரு பொதுச் செயலாளர் உள்துறை அமைச்சர், அது ஒரு சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா? ஏன்னா ஜெயக்குமார், செங்கோட்டையன் போன்றவர்களே கடந்த காலங்களில் பேசியிருக்காங்க பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததால தான் தோல்வி. ஜெயக்குமார் அவர்லாம் பேசியிருக்கார், ராயபுரம் தொகுதியில் சிறுபான்மையினர் ஓட்டு எங்களுக்கு வராததுக்கு காரணம் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தது தான் அப்படின்னு. அதுக்கு அடுத்ததாக நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவோட பாஜக கூட்டணியில் இல்லை அப்படின்னா கூட அதோட அந்த ரிஃப்ளெக்ஷன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தேர்தலையும் இருந்தது. 7 தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு, 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்படுறது, இதெல்லாம் அதோட தாக்கம் தானே. அப்போ மறுபடியும் சட்டமன்ற தேர்தல் தான் பிரதானமாக அதிமுக பார்க்கிறது. அப்போ போய் இந்த ஒரு லிட்மஸ் டெஸ்ட் பண்ணுவாங்களா? அதுதான் இப்போ நீங்கள் கடந்த காலத்தில் வந்து கூட்டணி உடைந்ததற்கு பிறகு அன்வர் ராஜாவிலேருந்து ஜெயக்குமார்லேருந்து செல்லூர் ராஜா வரைக்கும் கடுமையான விமர்சனங்கள் முன்வைத்திருக்காங்க ஒரு பக்கம். நேற்று வந்து பார்த்தோம்னா வந்து வக்பு வாரிய மசோதாவிலேயே அதிமுக பிஜேபிக்கு எதிராகத்தான் வாக்களித்திருக்கிறது. இங்கே நீட்டு பிரச்சனையிலையுமே வந்து பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடு, தொகுதி மறுசீரமைப்பிலும் பிஜேபிக்கு எதிரான நிலைப்பாடுங்கிறத தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்படி எடுக்கக்கூடிய சூழலில் பிஜேபி அதிமுக கூட்டணி அமைந்ததுன்னா அவங்க என்ன போய் மக்கள் மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவாங்க? ஏன்னா வந்து இது எல்லாமே வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லி தான் அவங்க வாக்களித்திருக்காங்க, சட்டமன்றத்தில் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து அவங்க இந்த நிலைப்பாட்டை எப்படி போய் அவங்க சொல்ல முடியும்? இன்னொன்று, சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படிங்கிறதுனால பிஜேபியில் கூட்டணியில் சேர்ந்தனால கிடைக்கலங்கிறது எல்லாருமே வெளிப்படையாக அறிவித்தாங்க. எஸ்டிபி மாநாட்டிலையுமே எடப்பாடி பழனிசாமி வெளிப்படையாகவே தெரிவித்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து அவங்களுக்கு வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் பெரிய அளவில் வரல. ஏன்னா வந்து அவங்க அதில் உறுதியாக இல்லை. அவங்க பிஜேபி கூட்டணியை விட்டு வெளியில் வந்தாலுமே கூட அந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்து மோடி தொடர்ச்சியாக சிறுபான்மைக்கு எதிரான பிரச்சாரம் செய்தப்ப எதிர்வினை எதுவுமே எடப்பாடி பழனிசாமி இருந்து வரலை. இன்னும் சிறுபான்மை மக்களுடைய நம்பிக்கைகளை பெறவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் பிஜேபியோட கூட்டணி அமைந்தால் கண்டிப்பாக சிறுபான்மையினர் வாக்குகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளே கிடையாது. அப்படின்னா என்ன நிர்பந்தம்ங்கிறதா கேள்வி. இல்லை, நிர்பந்தம் அப்படிங்கிறது என்னன்னா, அதிமுகங்கிறது வந்து எடப்பாடி பழனிசாமியுடைய இது தலைமைக்கு பின்னால அது ஒரு மாநில அளவிலான கட்சி அப்படிங்கிறது ஒரு சுருங்கி ஒரு பிராந்திய கட்சியாக, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான கட்சியாக மாறிடுச்சு. அப்போ என்னன்னா வந்து இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி, எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன் இந்த 4 பேருடைய விருப்பத்தின் உட்பட்டு தான் அந்த கட்சியே நடக்கிறது. அப்போ வேலுமணியாக இருக்கட்டும், தங்கமணியாக இருக்கட்டும், செங்கோட்டையனாக இருக்கட்டும், கொங்கு மண்டலத்தில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வந்து தக்க வைத்துக்கணும்னா பிஜேபி கூட்டணி இருந்தால் தான் அது சாத்தியம். ஏன்னா ஏடிஎம்கே வெற்றி அப்படிங்கிறத தாண்டி சட்டமன்ற உறுப்பினராக ஆனா போதும் அப்படிங்கிற நிலைக்கு சுருங்கிட்டாங்களா? ஆமாம், நீங்கள் கடந்த தேர்தலே பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து அதிமுக வந்து ஒரு முக்குளத்தோர் கட்சி அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருந்தது. இருந்தாலும் கூட ஜெயலலிதாவுக்கு ஒரு பொதுவான அடையாளம் இருந்ததுனால அது வந்து எல்லா தரப்பு வாக்குகளையும் பெற முடிஞ்சது. ஆனால் வந்து இப்போ ஓபிஎஸ், டிடி விதினங்கள், சசிகலா வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு முக்குளத்தோருக்கு எதிரான ஒரு கட்சி, ஒரு கவுண்டர் கட்சி, கொங்கு வேளாளர் கட்சிங்கிற ஒரு இமேஜ் அதிமுகவுக்கு வந்து விட்டது. அதனால வந்து என்னன்னா வந்து இப்போ தென் மாவட்டங்களாக இருக்கட்டும் அல்லது வட மாவட்டங்களாக இருக்கட்டும், இன்னைக்கு வந்து அதிமுகவுக்கான வாக்குகள் வாங்கி தருவதற்கான ஒரு வலிமையான எந்த விதமான காரணிகளும் இல்லை. அப்படிங்கிறப்ப குறைந்தபட்சம் தங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வது அப்படிங்கிற ஒரு ஒரு நிர்பந்தம் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுக்கப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இதில் பெரிய அளவில் எந்த விதமான உடன்பாடோ விருப்பமோ இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு தான் நினைக்கிறேன். வந்து ஓகே ஓகே திரு அக்னேஸ்வரன், எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணி அமைந்தால் அதில் பெரிய உடன்பாடெல்லாம் இருக்காது. ஆனால் சிலருடைய இருப்பை வந்து தக்க வைக்கணும் அப்படின்னா இந்த கூட்டணி அமைகிறது கட்டாயமாக இருக்கு, ஒரு நிர்பந்தமும் இருக்கு அப்படிங்கிற பார்வை முன்வைக்கப்படுது. கூட்டணி கணிய போது அதிமுக பாஜகவுக்கு இடையில. அனைவருக்கும் வணக்கம். அதாவது கூட்டணி அமைய போதா இல்லையா அப்படிங்கிறத அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லுவார். ஒன்று. இன்னொன்று, நம்முடைய சுகுணா திவாகர் பத்திரிகையாளர் அவர்கள் பேசும்போது நான் வந்து அதிமுக செய்தி தொடர்பாளரோ அதிமுகக்காரரோ இல்லை, ஆகையினால் இருந்தாலும் அவர் ஒரு பத்திரிகையாளர் என்ற பார்வையில் சில பொதுவான கருத்துக்களை இங்கே வைக்கிறது மாதிரி இருந்தது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி இல்லை, 72லிருந்து இனிமேலுக்கு வரும் காலத்திலும் அது அனைத்து மக்களுக்குமான இயக்கமாகத்தான் இருக்கும் அப்படின்றதில் எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. அதை மாதிரி தான் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் அந்த இயக்கத்தை கட்டி எழுப்பினார். செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் அப்படித்தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்முடைய பத்திரிகையாளர் சொல்லும்போது சொன்னார், அது அதிமுக வந்து சுருங்கி அது ஒரு பிராந்திய கட்சியாக மாறி
அது வந்து ஒரு சாதியத்திற்கு உள்ளான கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டை இங்கே வச்சார். ஆனால் தமிழ்நாட்டில் 75 சட்டமன்ற உறுப்பினர்கள், அந்த 75 சட்டமன்ற உறுப்பினர்களும் கன்னியாகுமரியிலேருந்து கும்மிடிப்பூண்டி வரைக்கும் இருந்தாங்க. நான் இப்போ சொல்கிறேனே, அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சொல்லியதற்காக நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அமைச்சரவையில் எத்தனை தமிழ் பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள்? அதை அடுத்த ரவுண்டில் சொல்லுவாரா? அப்படியெல்லாம் ஒரு இயக்கத்தை நாம வந்து பொத்தாம் பொதுவா சொல்லி அதை பேசுறாங்களா என்ன? அதைத்தான் சொல்றேன். அதைத்தான் இப்ப என்னுடைய கேள்வியும். அப்படி என்றால் அவருடைய தாய்மொழி தமிழா என்பதுதான் அடுத்த கேள்வி கேட்பேன் நான். அப்பவே உங்களுடைய நோக்கம் என்னன்னா, அண்ணாவிற்கு பிறகு நீங்கள் அவங்க இருக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி நீங்க பேசவே முடியாது. அவங்க இருக்கும் போதெல்லாம் அப்படியே நீங்க பேசவே முடியாது, அது வேற விஷயம். ஆனால் இங்க நீங்க உங்களுடைய இயக்கத்தை நீங்கள் யாரை ஆதரவாக பேசணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை வந்து எந்த குறையும் இல்லாதவர்கள் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டு அது பிராந்திய கட்சியா மாறிடுச்சு, ஒரு சாதிய கட்சியா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லுவது அது மக்கள் ஏத்துக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. நான் அதுக்குள்ள போக விரும்பல. ஆனா இங்க ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தான் அந்த முடிவை எடுப்பாரு அப்படின்றது என்னுடைய பார்வை. அவர் அறிவிக்கும் வரை நாம் எந்த விவாதம் பேசினாலும் அது எடுபடாது. அவர் போய் அமித்ஷா அவர்களை சந்திச்சு வந்த பின்னாடி அவர் அமித்ஷா தான் ட்வீட் போடுறாரு என்டிஏ கூட்டணி அமையும் அப்படின்னு. அதுவும் அதிமுக தலைமையில் அமைதா இல்ல என்டிஏ தான் தலைமை வகிக்க போதா, ஜூனியர் பார்ட்னரா அதிமுக மாறுதா அப்படிங்கிற பல கேள்விகள் வருது இல்லையா? ஏன்னா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க டெல்லிக்கு போறப்பவுமே இன்னாரை சந்திக்கிற இந்த பர்பஸ்க்காக போற அப்படின்னு எதுவுமே ஒரு குறிப்புகளை வழங்காம அடுத்தடுத்த இந்த நடவடிக்கைகள் எல்லாம் ஏதோ ஒரு சந்தேக பார்வை தானே கிளப்புது. 26ல ஒரு வலுவான கூட்டணி அமைப்போம், ராஜதந்திரியாக எடப்பாடி பழனிசாமி செயல்படுவார் அப்படின்னு அதிமுக பொதுக்குழு செயற்குழுல எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா என்ன வலுவான கூட்டணி? இப்ப நான் இப்ப கேட்கிறேனே, நீங்க நெறியாளர் சகோதரி கேட்கிற கேள்வி நியாயமானது. ஏப்பா உங்களால கூட்டணியே அமைக்க முடியாப்பா, என்ன வலுவான கூட்டணி நீங்க அமைச்சிட்டீங்க? நல்ல கேள்விதான். கூட்டணி அமைக்கிறது எதுக்கு? ஆட்சி அமைக்கிறது. ஆட்சி அமைக்கிறது எதுக்கு? மக்களுக்கு நல்ல சொன்னதை நல்ல திட்டங்களை செயல்படுத்துவதற்கு. என்ன நீங்க கூட்டணி பலமா இருக்கீங்க, மக்களுக்கு சொன்னதெல்லாம் செஞ்சிட்டீங்களா என்ன? இல்லையே. ஆகவே கூட்டணி என்பது அது மக்களுக்கு நல்லது செய்யறதாக இருக்கணுமே ஒழிய, இப்ப நீட்டு விலக்கு இப்பதான் உங்களுக்கு 4 வருஷம் கழிச்சு தான் தெரியுது. நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட போறோம். அது மாதிரி தொகுதி மறுவரை அனைத்து கட்சி கூட்டம் கூட்ட போகிறோம். இதெல்லாம் உச்சநீதிமன்றத்தில் நீட்டு விலக்கு மசோதா வந்து 7.5 கொண்டு வரும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க? ஒற்றை ரகசியம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் வந்துடுவோம். நீங்கள் இப்போ 89 லட்சம் கையெழுத்து. அதை தாண்டி இப்போ நீங்கள் ஜூனியர் பார்ட்னரான்னு கேட்குறீங்கல்ல. பார்ட்னரில் சீனியர் பார்ட்னர் ஜூனியர் பார்ட்னர்லாம் கிடையாது. அப்படி பார்த்தா திமுக கட்சியில் சீனியர் பார்ட்னர் வந்து காங்கிரஸ் கட்சி தான். ஆனால் ஜூனியர் பார்ட்னர் டிஎம்கே. ஆனால் ஜூனியர் பார்ட்னர் வந்து கண் அசைவல தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாலும் சீனியர் பார்ட்னர் காங்கிரஸ் 200 வருஷ கட்சி ஆமா சாமி போட்டுட்டு இருக்கு. அதுக்கு என்ன செய்யறது? அப்படியெல்லாம் தமிழ்நாட்டில் அமைக்கிறாங்க அப்படின்னா அது அறிவிக்க வேண்டியது அமித்ஷாவா இல்ல இபிஎஸ் அவர்களா? அது ஏன் உங்களுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு அறிவிக்க சொல்றீங்க? தேர்தல் நாளைக்கே வருது, இல்ல அடுத்த வாரமா வருது. சொல்லல சார், யார் வருஷம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபார்மாலிட்டி இருக்குல்ல. அது நீங்க ஃபார்மாலிட்டி இருக்குது. ஆனா யார் அறிவிக்கணும்னா தமிழ்நாட்டில் மாநில தேர்தல். இங்க மாநில கட்சி அதிமுக, திமுக ஆளுங்கட்சி. அப்ப திமுக தானே அறிவிக்குது, காங்கிரஸ் அறிவிக்குது. அதே மாதிரி தான் உங்க வீட்டுக்கு எப்படியோ அதே தான் இங்கேயும். ஆகவே இங்க திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அறிவிப்பார். அதிமுக தான் இங்கு தமிழ்நாட்டில் முதன்மை கட்சி. நடக்க போற சட்டமன்ற தேர்தல். ஆகவே இங்க அவர்கள் தான் பலமாக இருக்கின்றார்கள். அதனால என்னதான் நீங்க டெல்லிக்கு ராஜாவாக இருந்தாலும் இங்கே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தலைமை கழக நிர்வாகிகள் அதே மாதிரி அவையில் மூத்த பெரியவர்கள் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதைத்தான் பொதுச் செயலாளர் அறிவிப்பார்கள் என்று தமிழ்நாடே எதிர்பார்க்கிறது. இப்போ யாருக்கு தேவையோ அவங்க தான் வந்து போய் சந்திப்பாங்க கூட்டணிக்கு. இப்போ
எடப்பாடி அவர்களுக்கு தேவை இருக்கிறதுனால நாளைக்கு மோடி பிரதமர் அவர்களை சந்திக்க இருக்காங்களா, அமித்ஷா அவர்களை போய் சந்திச்சாங்களா? இப்ப யாருக்கு தேவை இருக்கு? பிஜேபியோட தேவை அதிமுகவுக்கு இருக்கா, இல்ல அதிமுகவுக்கு பாஜகவோட தேவை இருக்கா? என்ன சார் வியூகம் வச்சிருக்கீங்க 26 தேர்தலுக்கு? இப்ப பாருங்களேன், இப்ப நீங்க கரெக்டா சொன்னீங்க. மத்திய அரசு பாரதிய ஜனதா, தமிழ்நாட்டில் ஆளுகிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், திமுக அரசாங்கம். இப்போ நம்ம இப்படி சொல்லுவோமே, யாருக்கு இதில் தேவை இருந்துச்சு? நீட்டுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில் பிரதமரை போய் பார்க்குறாரா? அல்லது முல்லை பெரியாருக்காக, அல்லது காவிரி இஷ்யூத்துக்காக, அல்லது அங்கே புதிய அணை கட்ட போறாங்களே அதுக்காக பார்க்குறாரா? நீங்க தான் ஏற்கனவே கொள்கை வேற கூட்டணி வேற அப்படின்னு எல்லாம் சொல்றீங்க. இப்போ திமுகவை வீழ்த்தணும் அப்படிங்கறது தான் ஒற்றை இலக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு பக்கம் அவங்க இன்டாக்டா இருக்காங்க. அப்ப பலமான கூட்டணி அமைப்போம், வலுவான கூட்டணி அப்படின்னு சொன்னீங்க. யார் அந்த கூட்டணி? பாஜக தானா? இல்ல அதைத்தான் இப்ப நான் முதல் சொல்ல வந்ததை நீங்க மறுத்துட்டீங்க, ஏதாவது என்ன தடுத்துட்டீங்க. இப்ப இதுக்கெல்லாம் போய் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்திய நாட்டினுடைய பிரதமரை பார்க்காதவர் இதுக்கு வந்து கார் ரேஸுக்கு போனாங்க, செஸ் இது பண்ணுறதுக்கு போனாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு தேவைப்படுவதற்கு உங்களுடைய தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சரை பெரிய ஒரு ஆளா ப்ரொஜெக்ட் பண்ணுவதற்காக இந்திய நாட்டினுடைய பிரதமரை நீங்கள் வரவேற்கிறீங்க, அப்படித்தானே? ஒரு அரசாங்கமே செய்கிற போது ஒரு எதிர்க்கட்சி என்ன நிலைப்பாட்டை எடுக்கும் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அது ஒன்று. இன்னொரு விஷயம், ஒரு அரசாங்கம் செய்கிறதுக்கு இதுக்கு வித்தியாசங்கள் இருக்கா? வித்தியாசங்கள் இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு இருக்கிற மக்களுக்கு தெரியும். நீங்க அரசாங்கத்துக்காக இந்திய நாட்டினுடைய பிரதமரை சந்திக்கிறதை விட உங்களுடைய வளர்ச்சிக்காகவும் அடுத்த தலைவரை இவர்தான் என்று நீங்கள் கட்டமைப்பித்து ஒரு உயரத்தில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக பிரதமரை சந்திச்சது தான் அதிகம் அப்படின்னு தோணுது. ஆகையினால நாட்டு நலன் என்பதை தான் இன்னைக்கு எல்லாமே கார்பரேட் செக்டாரா மாறிச்சு. இந்திய நாட்டில் எலோன் மஸ்கை எப்படி டொனால்டு ட்ரம்ப் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் அவருடைய அமைச்சரவையில் கொண்டு அமைச்சராக்கி இருக்கிறாரோ, அது மாதிரி இப்போ வள்ளுவர் காலத்தில் இருந்தது மாதிரி இங்கே சொல்றது அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் இவையெல்லாம் இருந்தால் தான் ஒரு வேந்தருக்கு அழகு, மன்னனுக்கு அழகு, முதலமைச்சருக்கோ ஒரு நாட்டினுடைய பிரதமருக்கோ அழகு. அதெல்லாம் அந்த காலம். இப்போ கார்பரேட் கம்பெனி அட்ஜஸ்ட்மெண்ட் அது மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு 4 விதியை வகுத்திருக்கிறாங்க. ஆக அப்படி இருக்கிற போது எல்லாமே ஒரு வணிகமயமான சிந்தனைக்கு வந்ததற்கு பிறகு இங்கு தமிழ்நாட்டில் கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய ஏழைகளுக்காக, நலத்திட்டங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் அப்படின்னு மக்கள் மத்தியில் நம்பிக்கை இருக்குமே, ஆனால் திரும்பவும் இந்த ஆட்சி மாற்றம் உறுதியாக ஏற்படும். ஒரு கார்ப்பரேட் மயமாக்கலை எதிர்த்து அமித்ஷாவை போய் சந்திக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத உங்களோட பாயிண்டா நான் எடுத்துக்கிறேன். திரு தனியரசு, இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன? இதுல புதிய பிளேயர்ஸ் தமிழ்நாடு அரசியலுக்குள்ள வந்த சூழல்ல அவங்க தான் பிரதான எதிர்க்கட்சி போல ஏற்கனவே பாஜக அப்படியாக செயல்பட தொடங்குச்சு. அடுத்ததா இப்ப போட்டி திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் அப்படிங்கிற இன்னொரு ஒரு வகைப்பாடு உள்ள வருது. இந்த சூழல்ல ஒரு கூட்டணியை சூஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்துல பாஜகவை நோக்கி நகர்றாரா எடப்பாடி பழனிசாமி? இப்போ ஏற்கனவே பாஜகவிலிருந்து எப்பொழுதுமா விலகி இருந்தார் எடப்பாடி. ஏற்கனவே எடப்பாடி பாஜகவோடு தேர்தல் உறவை 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் துண்டித்து கொண்டாரே அல்லாமல் தனிப்பட்ட டெல்லி பாஜகவோடு அதனுடைய தலைமையோடு எடப்பாடியும் எடப்பாடியுடைய அதிமுகவும் எல்லா நிலைகளிலும் அவர்கள் உறவாகத்தான் இருந்தார்கள். அந்த பாஜக அதிமுக உறவு துண்டித்து கொள்வதற்கு காரணமாக கூட மிக மிக அற்ப காரணத்தை சொன்னார்கள். அண்ணாமலை என்கின்ற பாஜகவின் மாநில தலைவர் சில கருத்துக்களை எங்களுக்கு முரண்பாடாக சொன்னார். அது எங்களுக்கு வருத்தத்தை தந்ததனால் நாங்கள் வெளியேறுகிறோம் சொல்லிட்டு பாஜக குறித்து எடப்பாடியோ எடப்பாடி தரப்பினரோ அதிமுகவில் எவரொருவரும் பாஜகவை விமர்சிக்கவில்லை, மோடி அமித்ஷாவை விமர்சிக்கவில்லை. பாஜகவின் டெல்லி தலைமை அதிமுக குறித்தோ அதிமுகவின் எந்த நம்முடைய முன்னணி தலைவர்கள் குறித்தோ எந்த கருத்து முரண்பாடும் அல்ல. அப்படின்னா நீங்கள் அந்த கட்சி ரெண்டும் தனித்து இயங்குகிறது தேர்தலில் மட்டும்தான் 24ல். மற்றபடி அவர்களுக்குள்ள ஒரு சித்தாந்த உறவு இருக்கிறது, கொள்கை உறவு இருக்கிறது, நிர்வாக உறவு இருக்கிறது. தமிழ்நாடு பாஜகவோட தான் உங்களுக்கு பிரச்சனை, டெல்லி தலைமையோட இதுக்கு முன்னாடியும் பிரச்சனை இல்லை, அதுதான் குறிப்பிடுறீங்களா?
இல்லை ஜெயலலிதம்மா அவர் தமிழ்நாடு பாஜகவோடும் முரண்பாடு இல்லை. அவங்க எல்லாம் மற்ற ஏனைய தலைவர்களோடையெல்லாம் எடப்பாடி தரப்பு நெருக்கமாக இருக்கிறாங்க. அண்ணாமலை என்கின்ற ஒரு தனிநபர் மீது மட்டும்தான் அவர் ஒரு விமர்சனத்தை வைத்தார். அவர் இவர் மீது ஒரு விமர்சனத்தை வைத்தாரே அல்லாமல் இவர்களுக்குள் மிக நெருக்கமான உறவை இவர்கள் இப்பொழுதும் பராமரிக்கிறார்கள். ஆகவே பாஜகவின் உறவை துண்டித்து கொண்டு பாஜகவை ஒரு இந்துத்துவ இயக்கம், அது மதசார்பற்ற திராவிட கருத்தியலை உள்வாங்கி இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அது தொடர்ந்து இணைந்து பயணிப்பது தமிழ்நாட்டு நலனுக்கு எதிரானது. திராவிட கருத்தியலுக்கு தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர், புரட்சி தலைவி அம்மாவுடைய அடிப்படை கோட்பாடுகளுக்கு எதிரானது என்று எடப்பாடி எங்கேயும் சொல்லலை. 2024 தேர்தலை துண்டித்து கொண்ட எடப்பாடி தாமரைக்கு வாக்களிக்காதீர்கள், பாஜகவுக்கு வாக்களிக்காதீர்கள், மத்திய ஒன்றிய பாஜக மோடி அரசு தமிழ்நாட்டிற்கு இப்போ நம்ம கல்வி நிதி தரல, இப்போ நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பில் நமக்கு ஏற்பட இருக்கக்கூடிய இழப்பு குறித்து எந்த பெரிய ஒரு தீவிரமான எதிர்வினையாற்றலை, ஆளுநரையாவுடைய அத்துமீறல் குறித்து எந்த தீவிரமான எதிர்வினையாற்றலை. அப்போ பாஜகவினுடைய இப்போ நம்ம ஏற்கனவே பாஜகவினுடைய எல்லா திட்டங்களையும் ஏற்றுக்கொண்டிருந்த எடப்பாடியினுடைய அரசு அல்லது அதிமுக அது என்ன சிஏஏவை ஆதரித்தது, 3 வேளாண் சட்டங்களை ஆதரித்தது, முத்தலாக்கை ஆதரித்தது, ஒரு சிக்கல் இருந்துச்சு. அப்போ எல்லா நிலைகளிலும் அது பாஜகவை மோடி ஐயா அரசை ஆதரித்த எடப்பாடியால் இப்பொழுதும் தேர்தல் உறவை துண்டித்து கொண்டாரே அல்லாமல் எந்த காரணத்திற்காக நான் பாஜகவிலிருந்து விடுபட்டு விட்டேன், ஆகவே நீங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க வேண்டாம்னு அவர் சொல்லவே இல்லை. அவர் ஒரே எதிரியாக காட்டுறது திமுகவை மட்டும்தான். அது திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட ஒரு கோட்பாட்டு தளத்திலிருந்து, தத்துவ தளத்திலிருந்து, கொள்கை தளத்திலிருந்து எதுக்கிறாரானா இல்லை. ஒரே ஒரு அப்படி நிர்வாகத்தில் ஏதாவது ஒரு நபரை எதிர்த்து தான் வந்து கூட்டணியை விட்டு வெளியில வந்தாங்களா? அப்போ அந்த தேர்தல் கணக்குகள் எல்லாம் அதுக்குள்ள இல்லையா? இப்போ பாஜகவோட சேர்ந்தா அது வந்து அதிமுகவுக்கு மைனஸாக அமையுது அப்படின்னு அவங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் தொடர்ச்சியா பேசினாங்களே சார். அந்த விபரீத கணக்கு மறுபடியும் தொடங்குவாரான்னு கேட்கிறேன். சொன்னாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்லதுதாம்மா. இப்போ நீங்கள் வந்து பாஜகவோடு தேர்தல் உறவை வைத்து கொண்டதனால் ராயபுரத்தில் அண்ணன் நம்முடைய ஜெயக்குமார் அண்ணன், நான் வந்து அந்த தொகுதியின் செல்லப்பிள்ளையாக இருந்தேன். 40,000 சிறுபான்மை மக்கள், இஸ்லாமிய கிறிஸ்துவ மக்களினுடைய வாக்கு பாஜகவோடு அதிமுக தேர்தல் உறவு வைத்ததனால் நான் வந்து தோற்றுவிட்டேன் அப்படின்னு சொன்னார். தோற்காத இடத்திலிருந்து நான் தோற்பதற்கு பாஜக தான் காரணம் சொன்னார். CV சண்முகம் என்ன சொன்னார், பல பேர் சொன்னாங்க. இனிமே கூட்டணி இல்ல பாஜகவோட, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை அப்படின்னு இபிஎஸ்ஏ பேசியிருக்காரு. அதுதான்மா, நீங்கள் ஒரு வெறும் தேர்தல் உறவு இல்லைன்னு சொல்கிறதோட நீங்கள் 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் உலகம் முழுக்க பரவி வாழுகிற 10 கோடி தமிழ் மக்களுக்கும் நீங்கள் என்ன சொல்ல வர்றீங்க? முதல்ல பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தல் உறவு இல்லை. ஏன் தேர்தல் உறவு இல்லைன்னு சொன்னாரா? திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்று சொல்லுகிறார். ஏன் வீழ்த்த வேண்டும் என்று இப்பொழுது வரைக்கும் எடப்பாடி ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறாரா? அல்லது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசின் மீது அவர் வைக்கின்ற குற்றச்சாட்டில் ஏதாவது ஆதாரம் இருந்து, முகாந்திரம் இருந்து, அந்த குற்றச்சாட்டில் அது உண்மை இருந்திருந்தால் நாட்டு மக்கள் எடப்பாடியை கூட ஆதரிச்சிருப்பாங்க. தமிழ்நாட்டினுடைய முதன்மையான ஆகப்பெரும் கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தமிழ்நாட்டை அதிக நாட்கள் ஆண்ட கட்சி. அது புரட்சி தலைவி அம்மாவினுடைய பெருநம்பிக்கையை பெற்று 2 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற தொண்டர்களை உள்ளடக்கி இருக்கிற ஒரு மகத்தான மக்கள் பேர் இயக்கம் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற இருதுருவ அரசியலில், இந்த இருதுருவ அரசியலுக்குள்ள ஊடுருவி அதிமுகவை சிதைத்து பல துண்டுகளாக, அதாவது டிடிவி, சின்னம்மா, ஓபிஎஸ், எடப்பாடின்னு அது 4 துண்டுகளாக ஏற்கனவே துண்டிக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினுடைய வாக்குகளை பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி அது தன்வசப்படுத்தி இருக்கிறது. அதற்கு பிறகு எடப்பாடி திருந்தலை. அப்புறம் நீங்கள் இப்போ செங்கோட்டை என்ன மேற்கு மண்டலத்தில், கோவை கொங்கு மண்டலத்தில் தான் அதிமுக இன்னும் வலிமையாக இருக்கிறதாகவும், எங்கள் சுகுணா அண்ணன் சொன்ன மாதிரி அது ஒரு சமூகம் சார்ந்து ஒரு வலிமையான ஒரு திரட்சி என்கின்ற ஒரு பார்வையையும் முன் வச்சாங்க. அப்போ அதிலிருந்தும் ஒரு மூத்த தலைவர் செங்கோட்டை அண்ணனும் இன்றைக்கி வெளியேறுகிறார், எடப்பாடியோடு முரண்படுகிறார். அவரும் டெல்லியோடு தான் போய் கரம் பற்றுகிறார்.
அப்படின்னா இங்கே 2 கோடி தொண்டர்களில் எவர் ஒருவராவது பாரதிய ஜனதா கட்சியோடு நாம் தேர்தல் உறவு வைக்கக்கூடாது, அதனால் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் அண்ணனோ நம்ம சி வி சண்முகண்ணெல்லாம் சொன்ன மாதிரி அந்த காரணத்தை சொல்லி தேர்தல் உறவை துண்டித்து கொண்டார்கள் என்றால், வேறு எந்த காரணத்தையும் நாட்டு மக்கள் மீது எந்த விவாதத்தையும் நடத்தாமல் பாஜகவோடு நேரடியாகவோ மறைமுகமாகவோ அவர்கள் எந்த முரண்பாடையும் வைத்துக் கொள்ளாத பொழுது நாட்டு மக்களுக்கும் வாக்காளர் பெருமக்களுக்கும் இவர்கள் என்ன செய்தியையும் கடத்துவதில்லை, மௌனித்து போய் கிடக்கிறாங்க. எங்கள் அக்னியா கிட்ட கூட நீங்கள் கேட்டீங்க, அக்னியா வந்து நீங்கள் அதாவது அமித்ஷா எடப்பாடி தேர்தல் உறவு உறுதி செய்யப்பட்டு விட்டதா, அதிமுக பாஜக உறவு வருமானா அது எனக்கு தெரியாது, நான் பொதுச் செயலாளர் தான் முடிவெடுக்கணுங்கிறார். ஏன்னா அவர்களால் இப்போ இருக்கிற சூழலுமே பாஜக தமிழ்நாடு மாநில தலைவரை மாற்றுவதற்கான ஒரு சூழல் இருக்கு. அண்ணாமலை அவர்களே அது தொடர்பாக எல்லாம் பேசுறாரு. அப்போ அண்ணாமலைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் இருவருக்கும் இடையிலான பிரச்சனை அப்படின்னா, அண்ணாமலை அப்படிங்கிற அந்த ஃபேக்டர் அங்க இல்லை அப்படின்னா அது ஒரு நேச்சுரல் அலையன்ஸா அங்க மாறிடுது இல்லையா? அப்போ கூட்டணியை விட்டு சேர்றது, அப்புறம் மறுபடியும் பிரிகிறது, இதெல்லாம் மறுபடியும் திரும்ப திரும்ப நடக்கிறப்போ இபிஎஸ் மேல அதிமுக மேல அப்படி ஒரு ட்ரஸ்ட் டெபிசிட் வந்துடாதா? ஒரு நம்பகத்தன்மை பற்றின ஒரு கேள்வி எழுப்ப மாட்டாங்களா தொண்டர்கள்? குறுக்கீடுக்கு மன்னிக்கவும். மரியாதைக்குரிய அண்ணன் தனியரசு அவர்களுடைய கொங்கு இளைஞர் பேரவை 2026 தேர்தலில் திமுகவுடன் கூட்டணியா அதிமுகவுடன் கூட்டணியா அதை சொல்லுங்க. கொங்கு இளைஞர் பேரவை யாருடன் கூட்டணி அல்லது தனிச்சே நிக்குமா? சீமான் தாவேக்கா மாதிரி தனிச்சே நிக்குமா? இந்த விவாதத்துல இன்னும் 1 மணி நேரத்துல அண்ணன் சொல்லணும். அண்ணன் சொல்லணும், ஏன்னா அண்ணன் தான் தலைவர் இதுல. அண்ணா இருங்க இல்ல நீங்க தமிழ்நாட்டு தேர்தலிங்க, நான் ஒண்ணும் சொல்லலையா, நீங்க சந்திக்க வேண்டாம். உங்க கட்சி யாருடன் கூட்டணி? தாவேக்குடன் கூட்டணியா, தாவேக்குடன் கூட்டணியா, நாம் தமிழர் கூட்டணியா, அதிமுக கூட்டணியா, திமுக கூட்டணியா? நீங்க சொல்லுங்க. இல்லை அது நான் மக்கள் விரும்புகிற கூட்டணியோடு இணைந்து தேர்தலை சந்திக்க போற 26ல் அதுல எங்க அக்னி கூட அதத்தாங்க நானும் சொன்னேன். எடப்பாடி இப்போ மக்கள் விரும்பும் கூட்டணியை பொறுத்து எடுப்பாருன்னு சொன்னேன். நான் சொன்னா தப்பு, நீங்க சொன்னா உங்களுக்கு தக்காளி சட்னி இல்லையா? இல்ல பாத்துட்டு இருக்கு அக்னியா நீங்க இல்ல 2024 மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு உங்க பொதுச் செயலாளர் எடப்பாடி சொன்னாரு. அமைக்க முடிஞ்சா? அந்த மெகா கூட்டணி 26ல் அமைக்கிறேன்னு உங்க எடப்பாடி சொன்னாரு. இப்ப ஏற்கனவே இருந்த தேமுதிகவும் ராஜ்யசபா உறுப்பினர்ல வெளியே போயிட்டாங்க. விஜய் வருவாரு, தமிழக வெற்றி கழகம் வருவாருன்னு சொன்னீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகம் விஜய் நான் தான் முதலமைச்சர்ன்றாரு. தமிழக வெற்றி கழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தான் போட்டி, நான் தான் 2வது இடத்துல இருக்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுல சி ஓட்டர்னு ஒரு கருத்து கணிப்பு நிறுவனம் சொல்லுது, அது தளபதிய முதல் இடத்துலையும் ஒரு பெரிய சரிவுக்கு கீழே விஜயும், அதுக்கு கீழே நீங்க அண்ணாமலையும் எடப்பாடியும் 10-9ன்னு சரியான சமாதான கருத்து கணிப்பு சொல்லுது. அப்ப நீங்க ஒரு மிகப்பெரிய மக்கள் திராவிட பொதுச் செயலாளர் அந்த மாதிரி காசு நிறைய வச்சிருந்தா அண்ணன் தனியரசு தான் அடுத்த முதலமைச்சர்னு சொல்றீங்களா? ஆள் நிறைய இருக்குங்க, அதெல்லாம் விட்டுருங்க, தேர்தலை பத்தி பேசுவோம். இல்ல நான் ஒன்றும் சொல்லலை. இப்போ இல்லை, இப்போ நீங்கள் இப்போ நான் வந்து எடப்பாடி ஐயா மாதிரி போய் இரவோடு இரவா 3 கார் மாதிரி போய் டெல்லியில் அமித்ஷா ஐயாவை நான் சந்திக்கலை. அமித்ஷா ஐயா ட்வீட்டர் போடுறாரு. அவர் சாதாரண ஆள் இல்லை, இந்தியாவினுடைய மோடிக்கு அடுத்த இடத்துல இருக்கிற உச்ச அதிகாரத்தில் இருக்கிற அமித்ஷா ஐயா சொல்கிறார். உடனடியாக எடப்பாடி உள்ளே பேசிகிட்டு இருக்கும் போதே சொல்கிறார், அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடக்கிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும்னு சொல்கிறார். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலின் முடிவுக்கு பிறகு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் சொல்றாரு. உங்க எடப்பாடி ஏதாவது கருத்து மாற்றி சொல்லியிருக்காரா? அதிமுக யாராவது ஒருத்தர் குறிப்பிடுறாரு. நான் திரு எம் குமார் அவர்களுடைய கருத்தை வாங்கிட்டு வரேன். இப்போ அண்ணாமலை அவர்களுடைய டோனுமே ஒரு கடந்த 2-3 நாட்களாக மாறி இருக்கிறத கவனிக்க முடியுது. எனக்கு எந்த கட்சியும் எதிரி இல்லை, நான் எந்த தலைவரையும் நான் வெறுக்கல அப்படின்னு எல்லாம் அவர் பேசுறாரு. அவரோட டோன் டவுன் ஆயிருச்சு. அவரும் கூட்டணிக்கு தயாராகிட்டாரா? உண்மையவும் யதார்த்தத்தையும் பேசினா அதை எப்படி டவுன் எடுத்துக்கிறீங்க? ஒரு கடந்த காலங்களில் ரொம்ப காட்டமா பேசியிருக்கிறாரு. துரோகி எடப்பாடி பழனிசாமி ஊழலுக்கு எதிராக பேசியிருப்பார். ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை ஆணித்தரமாக புள்ளி விவரத்தோடு எடுத்து வைத்திருப்பார். இது வந்து ஒரு கட்சிக்கு, மாநில கட்சிக்கு தலைவராக இருக்கிறார். அவர் பத்திரிகையாளர்கள் கேட்கும் பொழுது உடனே அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்கணும். தெரியாதுன்னு சொல்ல முடியாது, அல்லது அப்புறம் சொல்கிறேன்னு சொல்ல முடியாது. அவர் பதில் கொடுத்துருக்கிறார், உடனே கொடுத்துருக்கிறார். அப்போ கூட்டணியை பற்றி அவர்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அவர் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லுகிறார். தமிழ்நாடு பாஜக பொறுத்தவரை அண்ணாமலையை எடுப்பார்கள் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்பதை நான் சூசகமாக சொல்கிறேன். யாருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அது ஒரு சில நாட்களில் நீங்கள் பார்த்துக்குவீங்க. அண்ணாமலையை மாற்ற மாட்டாங்க.
இப்போதைக்கு ஆனா அவரே சொல்றாரு சார், நான் ரேஸ்ல இல்ல அப்படிங்கிறாரு. ரேஸ்ல இல்லைன்னா race எப்படின்னா இல்லையா? ரேஸுங்கிறது மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. உறுதியாயிரும். ஒரு நிமிஷம் மற்ற கட்சிகளுக்கும் பாஜகவுக்கும் என்னென்னா, பாஜகவில் யார் தலைவருங்கிற ப்ரப்போசல் எல்லாத்துட்டையும் வாங்கி வச்சுக்கிட்டு அப்புறம் இன்டர்வியூ பண்ணி யாருக்கு கொடுக்கலாம் என்ன அது கமிட்டி வச்சு தீர்மானம் அப்படி எல்லாம் இல்லை. அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க, யாரை இப்போ கட்சிக்கு யாரை போட்டால் நல்லது, யார் என்ன பண்ணியிருக்கா, கட்சிக்கு இவரால் என்ன வளர்ச்சி, இந்த 4 காரணங்களை அடிப்படையாக வைத்து அவர் தான் திரும்ப ஒரு முறை பாஜக சட்ட விதிப்படி இன்னொரு 3 ஆண்டு அவர் இருக்க முடியும். ஆகையினால அவரை ரீட்டைன் பண்ணிடுவாங்கங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச வரையில் சூசகமான தகவல். இதை அரசியல் காரணங்களுக்காக அதிமுகவுக்கும் பாஜகவும் கூட்டணி டெர்மினேட் ஆனதற்கு திரு அண்ணாமலை தான் காரணம். ஆகவே திரும்ப அண்ணாமலை ஏற்கனவே அவர் சொன்னார், பாஜக கூட்டணி இருந்தால் நான் விலகி விடுவேன் என்று கூட சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னே சொல்லியிருந்தார். அதை போன வாரத்தில் கூட கன்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஆனால் அதை என் போன்றவர்கள் பொது வெளியில் நாங்கள் அப்படியெல்லாம் ஒரு அரசியல் கட்சியில் மாநில தலைவராக இருக்கக்கூடியவர் அது போன்ற முடிவுகளெல்லாம் அது மாதிரிலாம் பேசக்கூடாது, அது முதிர்ச்சியான பேச்சு அல்ல. ஏன்னா கட்சி எடுக்கிற முடிவு ஒரு தேசிய கட்சியில் ஒரு மாநில தலைவர் எடுக்கிற முடிவு அல்ல, அது டெல்லியில் எடுக்கப்படக்கூடிய முடிவு. அது பாஜகவாக இருந்தாலும் சரி, காங்கிரஸாக இருந்தாலும் சரி, எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும் தலைவர்களை பற்றின பரிசீலனை எல்லாம் டெல்லியில் நடக்கும். அதுக்கு இவருங்க உத்தரவாதம் கொடுக்க முடியாது. நான் சேர்ந்தா நான் இதில் இருப்பேன். கூட்டணி பற்றி அவருடைய நிலைப்பாடு என்ன? அமித்ஷா டெல்லியில போய் பேசியாச்சு, என்னென்ன காட்சிகள் எல்லாம் இங்க இருக்கு அதை பத்தின ஒரு ஃபீட்பேக் அங்க கொடுத்திருக்கேன் அப்படின்னாரு. அதாவது அதிமுகவோட கூட்டணி வேணும் அப்படின்னு ஒரு மாநில தலைவரா அவர் சொல்றாரா, இல்லாட்டி அதிமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாரா? வேண்டாங்கிறது அவருடைய நிலை. அதிமுக கூட்டணி வேண்டாம் கூட்டணி இல்ல அது ஏன் அதற்குரிய ஒரு நேசகர ஒரு சக்தியாக அவர் இல்ல, ஒரு அணுகுவதற்கு எளிதான ஒருவரா அதிமுகவுக்கு அவர் இல்ல அப்படின்னா அந்த கூட்டணி எப்படி? இல்ல இதை கொஞ்சம் கேளுங்க. அதாவது ஒரு கட்சியில பல கருத்துக்கள் இப்போ அதிமுக இல்லையா, அதிமுகவில் எடப்பாடி அண்ட் முனுசாமி, ஜெயக்குமார், சிவி சண்முகம் இப்படி ஒரு 4 பேரை தவிர அவ்வளவு பேரும் பாஜகவோட கூட்டணி வைக்கணும்னு விருப்பப்படுறாங்க. இப்போ தங்கமணியும் வேலுமணியும் நாளைக்கு அறிவிக்க சொல்லுங்களேன். நாங்கள் இப்போ இவர் மற்றவங்கெல்லாம் சொல்கிறது போல் திரு தங்கமணி அவர்களும் வேலுமணி அவர்களும் நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அவங்கள அறிவிப்பாங்களா? அறிவிக்க முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி கட்சியை காப்பாற்றணுங்கிறது அவங்களோட தலையாய கடமை. 48% இருந்து இன்னைக்கு எப்படி வந்திருக்கு, 19 வந்தாச்சு அதிமுக. அதனுடைய நிலைமை கடந்த 10 தேர்தலாக தோற்று வந்திருக்கிறது. உள்ளாட்சி நகராட்சி தேர்தலில் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொந்த தொகுதியில் தோற்று போயிட்டார்கள். கள்ளக்குறிச்சியிலையும் ஈரோடு கிழக்கு தேர்தலில் போட்டியிடவே இல்லை. அவங்க என்ன பண்ணணும்? இல்ல அதான் அவங்க முதல்ல யாருமே இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற சூழல் என்ன? பாஜக இப்போ எல்லா திமுகவோட கூட்டணி கட்சிகள் இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு பக்கம் இருக்க, யார் அதிமுகவோட சேருவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப 26க்கான ஒரு வியூகம் அமைக்கலாம். அதிமுக ஒரு அக்னீஸ்வரன் சொன்னது போல, இவர் சொன்னது போல, திவாகர் சொன்னது போல அதிமுக ஒரு பலமான கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி தான். அந்த கட்சியில் இருந்தவங்கள ஒவ்வொருத்தராக நீக்கிற வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. இப்போ சமீபத்தில் சைத துரைசாமி நேற்று முந்தானாலோ இந்த கட்சி நலன் கருதி அந்த கட்சியினுடைய ஆரம்பகால ஒரு தொண்டர், அவர் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார், மேயராக இருந்திருக்கிறார். அவர் மனிதநேய அறக்கட்டளைன்னு ஒன்று வைத்துக்கொண்டு 40,000 பேருக்கு மேலே அவர் இப்போ சிவில் சர்வீஸுக்கு ஃப்ரீயாக அவங்கள படிக்க வச்சு அனுப்பியிருக்கார். பல தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிறார். அவர் கட்சியினுடைய நன்மைக்காக, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக ஒரு பொது நன்மையை கருதி ஒரு பத்திரிகையில் பேட்டி கொடுத்து விட்டார் என்று சொல்லி அவரை வேலை வெட்டி இல்லாதவர் என்று முனுசாமி சொல்கிறார். அந்த முனுசாமி சொல்கிறதற்கு முனுசாமியினுடைய வரலாறை பார்த்தா அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அவர் 2011-13 வரைக்கும் கட்சியில் அவரை ஒதுக்கி வச்சுருந்தாங்க. திரு PH பாண்டியனுடைய மகன் மனோஜ் பாண்டியன் அவங்களாம் எனக்கு நண்பர்கள். அவர்கள் அன்னைக்கு அவரை கூட்டிகிட்டு போய் அறிமுகப்படுத்தினதே அவங்க தான். கூட்டிகிட்டு போய் அன்றைக்கி OPS நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு கட்சி சரியான வழியில் போகலங்கிறத நான் சொல்கிறேன். அதிமுகங்கிற கட்சி
எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கணும்ங்கிற முடிவுல இல்லாம எல்லாத்தையும் இப்போ 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 அவர் மேல ஒழுங்கு அவங்க நடவடிக்கை விரும்புறாங்களா இல்லையா? இல்ல. பாஜக கூட்டணி இல்ல, இல்ல, அதிமுக இல்ல, நான் எதுக்கு சொல்ல EPS விரும்புறாரா வரேன்னா இல்லையா? பாஜகவுடைய நிலை என்னைக்கு 3 வருஷத்துக்கு முன்னால லீலா பேலஸ் ஹோட்டல்ல அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு பேசி எல்லாரும் ஒண்ணா வாங்க, ஏன்னா சவுத்துல வந்து திரு திவாகர் சொன்னது போல சவுத்துல வந்து அந்த முக்குலத்தோர் வாக்கு வந்து ரொம்ப ஸ்ப்ளிட்டாக இருக்கிறது. அது வந்து கண்டிப்பாக எதிராக போயிடும். இவங்களெல்லாம் சேர்க்கலைன்னா திரு டிடிவி தினகரனையோ அல்லது சசிகலா அம்மையா அவர்களையோ அல்லது ஓபிஎஸ் அவர்களையோ நீங்கள் இக்னோர் பண்ணீங்கன்னா அந்த ஓட்டுகள் ஒரு 4-5 மாவட்டத்தில் சுத்தமாக ஓட்டு போயிடும். மெஜாரிட்டியாக அவங்க இருக்கிற பெல்ட்டு, அந்த பெல்ட்டில் வந்து வாக்கு இல்லாமல் போயிடும். அப்போ நமக்கு வந்து கூட்டணி அமைச்சும் நம்ம திமுகங்கிற கட்சியை தோக்கடிக்கணும்னா இதெல்லாம் தேவை. அதை நீங்கள் வரணும்னு சொன்னால் அதுல அந்த இடத்துக்கு கீழே வந்து அண்ணாமலை இஷ்யூவை கொண்டு வந்தாங்க. அதை எப்படி சார் பிஜேபி சொல்ல முடியும்? அதிமுகங்கிறது ஒரு தனி கூட்டணி வச்சா இல்ல அந்த யார கட்சியில சேர்க்கணும் வேணான்னு பாஜக தலைமை முடிவெடுக்குமா? கூட்டணி வந்தா நீங்க அப்படி ஒரு உத்தரவு பிறப்பிக்க முடியுமா? கூட்டணி எதுக்காக வைக்கணும்? ஜெயிக்கணும்னு தானே கூட்டணி வைக்கணும். தன்னால பிஜேபி சார் அதுல பிஜேபி ஒரு ஜூனியர் பார்ட்னரா தான் சேர முடியும். நீங்க போய் இவ்வளோ இருக்கு, இந்த நிபந்தனைகள்லாம் இருக்கு, அவங்களெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க போய் ஒரு உத்தரவு பிறப்பிக்க நீங்க முடியுமா? எப்போது ஒரே நிலையில மேலே இருக்கிறதாக வாக்களிக்க போறது மக்கள். கருத்தியல் மாற்றம் மக்கள்கிட்ட ஏற்பட்டுதுன்னா நீ யார் தடுக்க முடியும்? 48% வியூகமா வகுக்கலாம் சார், வியூகமா பேசலாம். ஆனா அவங்களுக்கு கட்டாயம் கட்சியில சேர்த்துக்கணும். பிரதமரை பாக்குறதுக்கு யார் டைம் கேட்டா? பிரதமரை தூக்கிட்டு போறாங்களா? டெல்லிக்கு போனது அன்னைக்கு சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கும் பொழுது, இப்போ 3-4 நாளைக்கு முன்னாடி சட்டமன்றம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது யார்கிட்டையும் சொல்லாம டெல்லிக்கு போனது எடப்பாடி பழனிசாமி. அவர் போனாரா இல்ல அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? அதை சொல்லுங்க, அவரே கேட்க சொல்லுங்க. யாரோ அவங்க சார்பா பேச வந்திருக்கோம் கேளுங்க. அங்க போய் உள்துறை அமைச்சரை பார்த்து பேசி அதுக்கப்புறம் அங்க இருந்து இங்க வர்றாரு. இப்போ அவரே சொல்லல, அவரே கூட்டணின்னு சொல்ல, அப்ப அமித்ஷாவுக்கு என்ன அவசரம்? யாரு இவர் பேசியிருப்பார், இவர்கிட்ட பேசியிருப்பார். அவர் என்ன இவரை சேர்த்துட்டு தான் கூட்டணின்னு சொன்னாரா? பலமான கூட்டணி அமைக்க வெற்றி பெறும். யார் இருக்கா? யார் பலமான கூட்டணின்னு யார் இருக்கா சார்? ஏங்க அவர் என்ன சொன்னார்? அதிமுக கூட்டணி வைப்போன்னு அவர் ட்விட்டர்ல சொல்லல. ஓகே, அவர் பலமான கூட்டணி அமைக்கும் வெற்றி பெறும்னு சொல்லியிருக்காரு, போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காரு, அறிவிப்போம்னு சொல்லியிருக்காரு. அது இன்னைக்கும் ஸ்டாண்ட் பையா இருக்கத்தான் செய்கிறது. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அதிமுகவை முதல்ல தூக்கி நிறுத்தணும். அதிமுக முதல்ல பலமுறை சக்தியா மாறணும், அதுக்கப்புறம் கூட்டணி வைக்கணுங்கிறது பிஜேபி தான் சொல்லணும். பிஜேபி சொல்லாது. பிஜேபி இல்லைன்னா நீ வேண்டாம்னு சொல்லணும். இல்லை இப்போ அண்ணாமலை அதாவது ஒரு தொடர்ந்து தலைவராக நீடிப்பார்னு எங்கள் குமார் அண்ணா உறுதியாக சொல்கிறார். அப்படின்னா அதிமுகவோட உறவு இல்லைங்கிறது உறுதியாயிரு. அதாவது எடப்பாடி பொதுச் செயலராக இருந்தால் அப்போ பாஜக என்ன நினைக்குது? ஒரு கால் எடப்பாடி பொதுச் செயலராக இருக்கிற வரைக்கும் பாஜகவோடு அல்லது தேர்தல் உறவு வைத்துக் கொள்ள முடியாதுன்னா எடப்பாடியை மாற்றிட்டு அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் சொன்ன மாதிரி டிடிவி அடுத்து பொதுச் செயலராவார்னு சொன்னார். இவ்வளவு பெரிய அதிமுகவுக்கு பொதுச் செயலாளராக யார் வர வேண்டும் என்பதை பாஜகவுடைய மாநில தலைவர் முடிவு பண்ணாரு. எங்க குமார் ஏற்றுக்கொண்டு அப்ப அதிமுகவோடு இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் தேர்தல் உறவு குறித்து பேச்சுவார்த்தை இல்லைன்னா நீங்கள் அமித்ஷா ஐயா சொல்கிறாரு அதிமுக பாஜக கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, உரிய நேரத்தில் அறிவிப்பு வரும்னு சொல்கிறாரு. அப்படின்னா நீங்கள் அவர் அமித்ஷா ஐயா வந்து எடப்பாடி நிர்வாக நிலைக்காக வந்தார், நிதி கேட்க வந்தார், கச்சத்தீவை மீட்கிறதுக்காக வந்தார், இந்த தொகுதி மறைவரை குறித்து பேச வந்தாருன்னா சொல்கிறார். அப்படியே எடப்பாடி சொல்கிறார், அமித்ஷா ஐயா அதை அட்மிட் பண்ணிட்டாரா? அப்போ ஒரு உள்துறை அமைச்சரை பார்த்து சட்டமன்ற பேரவையில் இயற்றப்பட்ட தீர்மானத்துக்கு இல்லாத மரியாதை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சி கூட்டத்தில் இயற்றப்பட்ட தீர்மானத்துக்கு கூட மரியாதை கொடுக்காத அமித்ஷா எடப்பாடி கொண்டுட்டு போய் ஒரு பேப்பரில் ஒரு ரூபாய்க்கு வெள்ளை பேப்பரில் எழுதி கொடுத்துட்டா உடனே இந்த கோரிக்கையில் பூரா ஏற்றுக்க போறாரா? ஆக எடப்பாடி வெளிப்படைத்தன்மை இல்லை, அரசியல் குறித்து பேசுவது வெளிப்படையா கூட்டணி குறித்து பேசுறதா எடப்பாடி போகல. நிர்வாக ரீதியா போறோம்னா நீங்க சட்டமன்ற நடைபெறுகிற போது கூட விட்டுட்டு போறாருன்னா சொல்லிட்டு போகணும். அப்ப நாட்டு தொண்டர்களுக்கும் சொல்லாம. ஓகே, திரு முருகவேல், ஏற்கனவே திமுக சைட்ல இருந்தெல்லாம் பாஜகவும் அதிமுகவும் பிரிஞ்சலா இல்லை, அது ஒரு கள்ள கூட்டணி, அவங்க பிரிந்து இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியான குற்றச்சாட்டுகள் முதல்ல இருந்தே சொல்லிட்டே வந்திருந்தாங்க. இப்போ நடந்திருக்கிற டெல்லி பயணம், நாளைக்கு பிரதமரை சந்திக்க நேரம் கேட்டு இருக்கிறது, இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க எப்படி பார்க்குறீங்க? என்னன்னா அதிமுகவும் பிஜேபியும் பிரித்து இருந்தது உண்மைதான், அந்த கூட்டணியை முறிச்சுக்கிட்டதும் உண்மைதான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால்,
அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு தனிநபரை வந்து சொல்கிறாங்க. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு தனிநபர் இல்லை. பிஜேபி அண்ணாமலை மூலமாக தமிழ்நாட்டில் ஒரு 2வது இடத்துக்கு வர்றதுக்கு, அதிமுகவை பலவீனப்படுத்தி அதனுடைய இடத்தை கைப்பற்றுவதற்கு ஒரு முயற்சி வந்து பண்ணுச்சு. அதுதான் அண்ணாமலை அவ்வளவு அக்ரெசிவாக அதிமுகவை அட்டாக் பண்ணதுக்கு காரணம். இப்போ எம்ஜிஆர் காலமான பின்னாடி காங்கிரஸ் ஒரு முயற்சி பண்ணுது. ராஜீவ்காந்தி தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு வராரு. வந்ததுக்கப்புறம் காங்கிரஸ் வந்து தனியாக நிற்கிது, ஒரு 20 சீட்டு வரைக்கும் ஜெயிக்குது. அதற்கப்புறம் அது சாத்தியமில்லை, பவருக்கு போக முடியாது அப்படிங்கிற நிலைமை வந்தோடனே திருப்பியும் ஜெயலலிதா அணியோட கூட்டணிக்கு போகிறாங்க. அதே மாதிரி பிஜேபி ஒரு முயற்சி பண்ணுது, அண்ணாமலையை வந்து முன்னிறுத்தி அந்த முயற்சி வந்து பண்ணுது. இப்படி ஒரு முயற்சி பண்ணும்போது அது கண்டிப்பாக அதிமுகவுக்கு பாதிப்பாக தான் இருக்கும். கூட்டணி இருக்கும்போதே அண்ணாமலை வந்து கொங்கு பகுதிகளில் கட்சியை பலப்படுத்துகிற வேலைகள் வந்து செய்கிறாரு. கட்சியை பலப்படுத்துறது அப்படின்னு சொன்னால் அது அதிமுகவை பலவீனப்படுத்துறதுல தான் வந்து போய் முடியும். இப்போ கூட பார்த்திங்கன்னா அண்ணாமலை நாடாளுமன்ற தேர்தலில் 4.5 லட்சம் ஓட்டு வாங்கினார். அது அதிமுகவோட வீழ்ச்சியை தான் வந்து காட்டுது. எல்லா பகுதியிலையும் இப்படி சொல்ல முடியாது. தமிழ்நாட்டோட மற்ற பகுதிகளில் பிஜேபி 3வது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டது. அதிமுக தன்னுடைய 2வது இடத்தை வந்து தக்க வச்சுட்டு இருந்துச்சு. ஆனால் கொங்கு பகுதிகளில் அதிமுகவோட ஓட் பேங்கை வந்து பிஜேபி அரிச்சது வந்து உண்மைதான். இதை எடப்பாடியினால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க வந்து அதை முறிச்சுக்கிட்டாங்க. எங்களை வந்து தலைவர்களை மோசமாக பேசுகிறாரு அப்படி இப்படின்னெல்லாம் வந்து சொன்னாங்க. அதை காரணமாக காட்டி அதிமுக வந்து பிஜேபி கூட்டணியை முறிச்சிக்கிச்சு. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், அதிமுக தன்னுடைய ஓட் பேங்க்கில் 10லிருந்து 12% வரைக்கும் இழந்திருக்கு. ஏறக்குறைய 18-20% தான் அதிமுகவுக்கு ஓட் பேங்க் இருக்குது, 21 இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கூட்டணி அதிமுக வச்சே தான் தீரணும். அப்போ கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கேண்டிடேட் வந்து பிஜேபி தான். ஏன்னா அது அடுத்த லெவலில் நிறைய ஓட்டு இருக்கிறது பிஜேபிக்கு தான் இருக்குது. அதே மாதிரி அது மத்திய அரசில் இருக்குது, பல்வேறு நலன்கள் இருக்குது பிஜேபியோட கூட்டணி வைக்கிறதுக்கு. ஸோ 2 தரப்பும் தொடர்ந்து பேசுகிறாங்க. கூட்டணி முடிவாகலை, 2 தரப்பும் வந்து பேசுகிறாங்க. இப்போ பேசுகிறாங்க அப்படிங்கும்போது அண்ணாமலை வெளியே போகிறேன் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் ஏன் வருது அப்படின்னா, பிஜேபி வந்து தனித்து நிற்கிறது, தனித்து ஆட்சியை கைப்பற்றுவது, அதிமுகவை விழுங்குவது அப்படிங்கிற நோக்கங்களை கைவிடுது அப்படிங்கிறது தான் அதனுடைய. அண்ணாமலையே தொடர்ந்து நீடித்தாலும் கூட அவர் பழைய அண்ணாமலையாக இருக்க மாட்டார். அதிமுகவோட கூட்டணிக்கு ஒத்துக்கிட்ட ஒரு டியூன் டவுன் பண்ணிட்ட ஒரு தலைவராக தான் அண்ணாமலை இருப்பார். அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பில்லை. என்னென்னா, எடப்பாடி வந்து ரொம்பவும் பிஜேபி ஒரு மதவாத கட்சி அப்படின்னெல்லாம் வந்து பேசிட்டார். இப்போது தன்னுடைய கேடஸுக்காக ஏதாவது ஒன்று வந்து பண்ணியாகணும். அதற்கு வந்து ஸ்கேப்கோட்டாக அண்ணாமலையை பயன்படுத்துறது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இல்லை அப்படின்னா எங்களுக்கு வந்து பிரச்சனை இல்லை, நாங்கள் ஏதாவது சொல்லிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பதிலுக்கு ஓபிஎஸ், சசிகலா இவங்க எல்லாத்தையும் சேர்க்கணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓபிஎஸ், சசிகலா, தினகரன் இவங்களுக்கு பெரிய ஓட் பேங்கெல்லாம் எதுவும் இல்லை. அதிமுக உறுதியாக எடப்பாடியுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. தன்னுடைய ஓட்டை இழந்தாலும் கூட அந்த ஸ்ட்ரக்சர், பார்ட்டி ஸ்ட்ரக்சரை வந்து அது தக்க வச்சுட்டு இருக்கு. அதற்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முடியும். எடப்பாடி மட்டுமே தலைவர் அப்படிங்கிற அந்த இதில் அந்த நிலையை வந்து டைல்யூட் பண்ண முடியும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. இதுதான் 2 பேரோட கணக்குகள் பேசிகிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கட்டத்தில் சமரசம் பண்ணிக்குவாங்க. சமரசம் பண்ணுனா இதில் வந்து இழக்க போகிறது என்ன அப்படின்னா, பிஜேபி தன்னுடைய அடுத்த ஆட்சியை கைப்பற்றுவது அல்லது திமுகவுக்கு வந்து எதிரான முக்கியமான எதிர்க்கட்சியாக மாறுவது அப்படிங்கிற நோக்கங்களை விட்டு கொடுக்குது. இதற்கு மிக முக்கியமான காரணம் விஜயுடைய வருகை. அவர் ஒரு பெரிய அளவுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு கூட்டணி இல்லாமல் விஜயுடைய வருகை கண்டிப்பாக அதிமுகவை பாதிக்கும், குறிப்பாக அதிமுகவை அதிகமாக பாதிக்கும். அப்படின்னா ஒரு கூட்டணி இல்லாமல் இவங்களால இருக்கவே முடியாது. கூட்டணிக்கு வந்து விஜய்க்கு வாய்ப்பில்லை அப்படிங்கும்போது பிஜேபி தான், அப்புறம் வேறு சில கட்சிகளை, என்டிஏல இருக்கிற கட்சிகளை சேர்த்திக்க முடியும். இதுதான் இருக்கிற நிலைமை அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். இப்போ கூட்டணியை நோக்கி பேசிட்டு இருக்காங்க. முடிவு வாக்குகள்னு இருக்கும் இல்லையா சார்? அந்த திமுக எதிர்ப்பு வாக்கு பிஜேபியோட அதிமுக சேர்றப்போ அது அதிமுகவுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அப்புறம் தேர்தல் வர நேரத்தில் ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் இருக்கும், அந்த ஃபென்ஸ் சிட்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. இப்போ இதெல்லாம் எப்படி அதிமுக பாஜகவோட கன்சாலிடேட் ஆகும்? கடந்த காலங்கள் அப்படி இல்லையே. இப்போ என்னாச்சு அப்படின்னு சொன்னால், மைனாரிட்டி ஓட்டுகள் ஓரளவுக்கு கொஞ்சமாவது அதிமுகவுக்கு கிடச்சிட்டு இருந்துச்சு.
இப்போ இந்த வக்பு இந்த பில் இது வந்த பின்னாடி பிஜேபியோட கூட்டணி சேர்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதற்கான வாய்ப்பு சுத்தமாக இல்லைங்கிறது தான் உண்மை. இப்போ அது அடுத்தது வந்து நம்ம தான் அப்படிங்கிற பயம் வந்து கிறிஸ்டியன்ஸுக்கும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, விஜயோட வருகையினால் 2K கிட்ஸுடைய வாக்குகளை பெருமளவுக்கு அதிமுக இழக்கும். தமிழ்நாட்டு கட்சிகளில் ஒரு 20, 22, 23 வயசு இளைஞர்களுடைய வாக்குகள், ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் செய்து தான் அதிகமாக வாங்கிட்டு இருந்தது அதிமுக தான். அதை வந்து இழக்க போகுது. ஸோ இது எல்லாமே இந்த கூட்டணி கணக்குகளை வந்து பாதிக்கும். இப்போ அதிமுகவுக்கு 20% ஓட்டு இருக்குது, பிஜேபிக்கு ஒரு 12% வாக்கு இருக்குது. வேறு கட்சிகள் எல்லாம் சேர்த்துனா 34% கொண்டு வந்துடலாம், ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி நடக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. இன்னொரு காரணம் என்னென்னா, பிஜேபி வாக்குகள் அதிமுகவுக்கு கட்டாயம் விழுகும். திமுகவை எதிர்க்கிற எல்லாருக்கும் அது வந்து போடுவாங்க பிஜேபிக்காரங்க. தங்களுடைய பிஜேபி நிற்கலைன்னா வேற, இப்போ ஏன்னா நாம் தமிழரையெல்லாம் அவங்க ஆதரிச்சாங்கல்ல, அந்த வாக்குகள் சேர்த்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு. 15% நாம் தமிழர் ஓட்டும் பிஜேபி ஓட்டும் சேர்ந்து வர்ற சதவீதம் சரியாக இருந்துச்சு. அந்த மாதிரி பிஜேபிக்காரங்க திமுக எதிர்ப்பாக ஓட்டு கட்டாயம் போட்டுருவாங்க. ஆனால் அதிமுகக்காரங்க பிஜேபிக்கு போடுவாங்களா அப்படிங்கிறதுல டவுட் இருக்குது. அதிமுகவுக்கு பிஜேபி மேலே அதனுடைய கட்சி கேடர்ஸ் இதுக்கெல்லாம் அவ்வளவு ஒரு நம்பிக்கையோ இவங்க வந்து நம்மளுடைய சக தோழர்கள் அப்படிங்கிற உணர்வோ இருக்கிற மாதிரி தெரியல. அதனால் இந்த கணக்கு இந்த 20% ப்ளஸ் 12% அப்படிங்கிறதெல்லாம் நடக்காதுன்னு தோணும். ஓகே, அண்ணாமலை கணக்கு இதெல்லாம் ஒரு ஸ்கேப் கோட்டா தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றாங்க. திரு அக்னீஸ்வரனுடைய பார்வையை கேட்டுட்டு வரேன். நான் ஒரே ஒரு கருத்து, அவரை கிளம்பணும்னு சொல்றாரு, அவருடைய பார்வையை நான் கேட்டுட்டு வரேன். திரு அக்னீஸ்வரன், இது 1+1 2 தான் மாறணும்லாம் அவசியம் இல்லை, அது மைனஸாக கூட மாறக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது திரு முருகவேல் அவர்களுடைய பார்வை. அது 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 அவங்களுடைய பார்வை. ஆனால் டெல்லியில் பாஜகவினுடைய தலைவர் என்ன முடிவு எடுக்க போகிறாரு அப்படிங்கிறத நம்ம தமிழ்நாட்டில் சன் டிவியில் உட்காந்து நம்முடைய குமார் சார் ஒரு முடிவு எடுத்தார் பாருங்க, அதுதான் எனக்கு வந்து ஆச்சரியமாக திகில் ஊட்டுது. ஆகவே ஒரு சூசகம் சொல்லிட்டு வெளிப்படையாக தேங்காவை போட்டு உடைக்கிறாரு. இது எந்த விதத்தில் இதுன்னு தெரியல. அவர் அனுமதி பெற்று சொல்கிறாரா, தெரிஞ்சு சொல்கிறாரா, தெரியாமல் சொல்கிறாரா எனக்கு தெரியல. அந்த மாதிரியே நான் சொல்லவும் மாட்டேன். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அதிமுக இன்றைக்கு அதிக பெரும்பான்மை மட்டும் இல்லை, சட்டமன்ற எதிர்க்கட்சி மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவினுடைய எதிர்மறை வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அதிமுக இன்னைக்கு முதன்மையில் இருக்கு. உடனே இப்போ முருகவேல் சார் சொன்னது மாதிரி இப்போ வந்து புதுசாக நாம் தமிழர் கட்சி 8.2%, அதே மாதிரி தாவேகா ஒரு புதுசாக ஒரு கட்சி வந்திருக்குது. அது தேர்தலை நின்று எத்தனை சதவீதம் என்பதை பார்க்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எந்த மாதிரியான கூட்டணி அமையும் என்பதை பொறுத்திருந்து தான் எல்லாரும் முடிவெடுப்பாங்க. இந்த முதல்ல வந்து என்னன்னா, இந்த கிராமத்தில் போகிற போது ஒரு தண்ணி இருக்குது அப்படின்னா, செம்மறி ஆடு இருக்குது அப்படின்னா மொத்தமாக 100 ஆடு போகுதுன்னா 100 ஆடும் முதல்ல அந்த தண்ணியை பார்த்துட்டே இருக்கும். ஒரு வரப்பு இருக்கும், தண்ணி ஓடும், ஐயோ இந்த தண்ணியில் முழுகிருமா அப்படின்னு. அந்த மாதிரி முதல்ல ஒரு ஆடு வந்து ஆகா இது சிம்பிள் தான் அப்படி தாவிருச்சுன்னா அடுத்தடுத்து தாவ ஆரம்பித்து விடும். இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. கூட்டணிகள் என்பது எதிர்மறை வாக்குகளை தயாரா இருக்கிறாங்க. நான் வந்து கிராமத்துல சொல்றத சொன்னேன், நீங்க உடனே ஆடு யாரு புலி யாரு கூட்டணி வியூகம்னு கேக்குறேன். அதுதான் கரெக்ட். அதுதான், அதுக்கு தான் இன்னும் ஒரு வருஷம் இருக்குது. இப்ப எல்லாம் அந்த கூட்டணி கணக்கு போட்டுட்டு இல்ல ஒரே வாரத்துல தெரிய போதா, இன்னும் ஒரு மாதத்துல தெரிய போதான்னு தெரியல. நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம தான் அடுத்த முதலமைச்சர், நம்ம தான் அடுத்து அப்படின்னு எல்லாரும் வந்து அப்படியே செம்மறி ஆடு மாதிரி தாவுமா வேணாமா, இந்த தண்ணி நம்மளை முழுங்கிருமா இல்ல தண்ணியை கடந்துடலாமா என்று தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியை தவிர எல்லாரும் அந்த நிலையில தான் இருக்கிறாங்க. எந்த நிலை என்பதை பார்த்துட்டு இருக்கிற மக்கள் தான் முடிவெடுப்பாங்க. ஆனா மக்களும் இப்ப எம்என்சி கம்பெனி மாதிரி ஒரு வருஷம் ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் அதிமுக இருக்கு. அப்போ சிஎம் கேண்டிடேட் யாரு அப்படிங்கிற கேள்வியோடயே சேர்த்து முடிக்கிறீங்க. ஒரு ஓட்டுக்கு 500 ரூபாய் அப்படி வாங்கினோம்னா இந்த 1825 நாளைக்கு ஒரு நாளைக்கு 28 பைசா. அப்ப இனிமேலுக்கு எம்என்சி கம்பெனி மாதிரி அதுவும் கூடுமோ என்கிற கவலையும் எனக்குள் இருக்கிறது. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, நன்றி சார். திரு குமார், அதாவது பாஜகவினுடைய திட்டம் என்னென்னா ஊழலற்ற ஆட்சி, நேர்மையான ஆட்சி, இதை கொடுக்கணுங்கிறது. அதுக்கு அண்ணாமலை தயாராக இருக்கார். அவருடைய பேட்டியில் நீங்கள் எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க.
இந்த ஊழலற்ற ஆட்சி, மக்கள் வந்து ஊழலற்ற நேர்மையான ஒரு அரசு நம்ம மாநிலத்தில் இருக்கணுங்கிறதுக்காக அப்படி வந்தால் மண்டிட்டு தொலை தயாராக இருக்காங்க. அவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. எல்லா மாநில கட்சிகளும் அப்படி தான் இருக்கிறது. ஆனாலும் அப்படி இருந்தால் நீங்கள் மாநில கட்சிகளோட எப்படி கூட்டணி வைக்கிறீங்கன்னு இங்கே கேட்கலாம். சாக்கடையை க்ளீன் பண்ணுறதுக்கு அதோடு சேர்ந்து தான் இறங்கி தான் க்ளீன் பண்ணி ஆகணும். வேஸ்டியை மடிச்சுக்கிட்டு தான் க்ளீன் பண்ணணும். ஆகையினால மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு வலுத்திருக்கிறது. அது இங்கே மட்டுமல்ல, தமிழ்நாடு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலும் அது உலக அளவிலும் அந்த கட்சிக்கு வரவேற்பு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆகையினால தமிழ்நாடு மக்கள் ஒரு கணம் சிந்தித்தார்கள் என்றால் பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கை பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்கிறது. உலக அரங்குல இந்தியாவோட இமேஜ், பிஜேபியோட இமேஜ் கூடி இருக்கு. உலக அரங்குல இந்தியாவுடைய ஆட்சி முறை, இந்தியாவுடைய வளர்ச்சி, முன்னேற்றம், இந்தியாவை கவனிக்காம, இந்தியாவை கேட்காம எந்த முடிவும் எடுக்க முடியாத நிலைமை உலகத்துக்கு ஏற்படுகிறது. சில டாரிஃப்ஸ்லாம் விதிச்சிருக்காரு, அதையும் கொஞ்சம் கேட்டு. அது என்ன வேணா சொல்லட்டும், குற்றம் கண்டுபிடித்து பேசுறது நிறைய இருக்கலாம். உலக டெய்லி தான் படிச்சுட்டு இருக்கோம் பேப்பர்ல. எல்லா வகையிலும் பாரதிய ஜனதா கட்சி இப்ப குறை சொன்னா அவங்க ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொல்றாங்கிற அளவுக்கு மக்கள் பார்க்குற அளவுல தான் இருந்து கொண்டிருக்கிறது. பர்டிகுலரா ஏதாவது சென்டிமெண்டா ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்தால் அந்த காரணத்தை குறை சொல்லலாம். இப்போ வக்போட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பார்வை இருக்கும். 3 languages பாலிசியில் ஒவ்வொரு பாலிசி ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கும். அது வேற. அதை ரொம்ப ஆழமாக ஸ்டடி பண்ண எது சரின்னு முடிவு பண்ணலாம். ஆனால் நாட்டை முன்னேற்றி இருக்கிறது, நாடு முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கட்டுமானங்கள் இந்தியா பூரா நீங்க சுத்தி வந்தீங்கன்னா தெரியும். எல்லா இடத்துலையும் கட்டுமானங்கள் ஒரே நேரத்தில் நடந்து கொண்டிருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது. உலகம் தடுமாடி கொண்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் போரும் சண்டையிலும் தடுமாடி கொண்டிருக்கும் பொழுது இந்தியா வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த முன்னேற்றம் நம்ம இந்த மாதிரி ஒரு பிரதமர் வேணும், இந்த மாதிரி ஒரு ஆட்சி முறை வேணுங்கிறத மக்கள் கண்டிப்பா விரும்புவாங்க. அதற்கு ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலை நடக்க போறது முதல்வர் அண்ணாமலை இருக்கிறார். அதுக்கு ஈடு கொடுக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கேப்டன். அவர் அண்ணாமலை இருக்கார். அதனால பாரதிய ஜனதா கட்சி அவர்தான் கேப்டன். அதை வச்சு தான் நான் சொல்லியிருக்கேன். அவர்தான் ஓகே. திரு அண்ணாமலை தலைவராகவே பயணிப்பார் அப்படிங்கிறது உங்களுடைய நிறைவு பார்வை. திரு தனியரசு, நிறைவு பார்வை உங்களோட. இல்லைம்மா, இப்போ வந்து பாஜக அதிமுக தேர்தல் உறவு என்பது நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அது எடப்பாடி விரும்பினாலும் விரும்பாட்டியும் நடக்கும். அது வந்து அது அண்ணாமலை தலைவராக இருக்கும் பொழுதே நடக்கும்னு எங்கள் குமாரையா சொல்லிட்டார். ஆகவே அது அதிமுக பாஜக உறவை அதிமுக எடப்பாடி விரும்பினாலும் வெளியேற முடியாது. அப்படி வெளியேறினால் அவங்களுக்கு அமலாக்க பிரிவு இருக்குது, வருமான வரித்துறை இருக்குது, பல்வேறு முகமைகளின் வழியாக அப்புறம் அவங்க எப்படி நெருக்கடி தருவாங்கன்னு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஆகவே அது வந்து நிச்சயிக்கப்பட்ட ஒன்று அதிமுக பாஜக உறவு. ஆனால் முதலமைச்சர் யாருங்கிறதுல நீங்கள் இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு போட்டியில் இருக்கார், சீமான் ஒரு முதலமைச்சர், எடப்பாடி ஒரு முதலமைச்சர்னா அதிமுக தேர்தல் உறவு வைத்துக் கொண்டாலும் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்பதற்கே அமித்ஷாவோ டெல்லி தலைமையோ அண்ணாமலையோ பாஜகவோ ஏற்கல. டிடிவியவே அடிக்கடி சொல்கிறாரு அமமுக. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி முதலமைச்சர்னா டிடிவி ஓபிஎஸே வாக்கு கேட்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் அதிமுக தனித்து களத்தில் நிற்கிறதுக்கும் வழி இல்லை. தேசிய ஜனநாயக கூட்டணி தான், என்டிஏ தான் ஆட்சி அமைக்கும்னு அமித்ஷா ஐயா சொல்கிறார். கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறார். அப்போ முதலமைச்சர் வேட்பாளரையே முதல்ல அறிவிக்கிற மாதிரியான திட்டமும் இல்லை. ஆகவே அதிமுக தொடர்ந்து 10 தேர்தலில் தோற்று எடப்பாடி கடுமையான வீழ்ச்சியில் இருக்கிற பொழுது அமித்ஷா ஐயாவுடைய பாஜகவுடைய இந்த நகர்வு நெருக்கடியை தருவது என்பது இன்னும் கூடுதலாக அதிமுகவுக்கு நெருக்கடியை தருகிறது. இந்த நெருக்கடியிலிருந்து எடப்பாடியால் மீள முடியாது. அப்படியான ஒரு நெருக்கடியான சூழலை ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் எடுப்பாரா? ஒரு தனிப்பட்ட அவருக்கும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறீங்க. அண்ணாமலை தொடர்றதும் அது அதிமுகவுக்கு சிக்கல், அதிமுக தலைவர்களுக்கு சிக்கல் அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு இடருக்குள்ள தள்ளிட்டு தனக்கு விருப்பம் இல்லாத ஒண்ண ஒரு பொதுச் செயலாளர் சூஸ் பண்ணுவாரா கட்சியோட? பர்சனல் ஈகோ தானே, அதை சரி பண்ணிக்கலாம். அவருடைய கட்டுப்பாட்டில் இப்போ எங்கம்மா கட்சி இருக்கு? இப்போ நீங்கள் விருதுநகரில் ராஜேந்திர பாலாஜி மாவட்ட செயலாளர்னு இருக்கார், முன்னாள் அமைச்சர். என்ன சொல்கிறாரு? மாப்பா பாண்டியராஜன் ஒரு முக்கியமான நிர்வாகி, முன்னாள் அமைச்சர். நான் இந்த மாவட்டத்துக்குள்ளே நான் வச்சது தான் சட்டம், இங்கே என்னை மீறி எதுவும் நடக்காது, நான் குறுநில மன்னர் தான் சொல்கிறாரு பகிரங்கமாக. செங்கோட்டையனை எடப்பாடியே பொதுச் செயலாளர் கட்டுப்பாட்டை மீறி டெல்லிக்கு போகிறாரு, அமித்ஷாவையை பார்த்ததாக சொல்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் அம்மா பார்த்ததாக சொல்கிறாங்க. எடப்பாடியோட ஒரு வார்த்தை கூட தொடர்பு இல்லை, நடவடிக்கை எடுக்க முடியல. அதிமுக ஏற்கனவே எங்கள் முருகலையே சொல்கிறாங்க, அதிமுகவினுடைய பெரும் தொகுப்பு எடப்பாடியின் கட்டுப்பாட்டில் இருப்பதை போல ஒரு தோற்றம் இருக்கிறது. ஆனால் அது உண்மையில் நடைமுறையில் எடப்பாடியால் நடவடிக்கை எடுக்க முடிகிறதா? அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ மும்மொழி கொள்கைக்கு போய் தெருவில் நின்று பாஜக நடத்துகிற கையெழுத்து வேட்டைக்கு கையெழுத்து போடுறாரு. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக
அதிமுகவோட சட்டமன்ற உறுப்பினர். அப்போ அதிமுக ஒரு என்ன கொள்கையில் தலைவர் முதல்ல என்ன கொள்கையில் இருக்காருன்னு தெரியல, எந்த திசை நோக்கி பயணிக்கிறதுனே பொதுச் செயலாளர் எடப்பாடிக்கும் தெரியல, அந்த கட்சியில் இருக்கிற 2 கோடி பேருக்கும் தெரியல. அது முழுக்க முழுக்க பாஜகவின் திசையை நோக்கி பாஜகவின் விருப்பத்துக்கு இணங்க இயங்குகிற ஒரு பொதுச் செயலாளர் எடப்பாடி, ஒரு அதிமுக. ஏற்கனவே பாஜக கூட்டணி ஆட்சிதான் வரும்னு சொல்லிட்டாங்க டிடிவி அமமுக. ஓபிஎஸ் ஏற்கனவே பாஜக ஆதரித்து தான் நிற்கிறார். அப்போ எந்த இடத்துல பாஜக முழு கட்டுப்பாட்டில் அதிமுகவின் எல்லா முகமைகளும் இருக்கிறதுனால அதிமுக வந்து பாஜகவின் கட்டுப்பாட்டை மீறி விலகி வந்து தேர்தலை சந்திக்காது. அல்லது இந்த பாஜக அதிமுக தேர்தல் உறவு என்பதும் பொருந்தாத உறவு. தமிழக வெற்றி கழகத்தாலையும் இந்த நாட்டு மக்கள் மத்தியில் நம்பிக்கையை பெற முடியாது. புதிதாக ஒரு நடிகர் கட்சியை துவக்கி இருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தையும் விஜயையும் மக்கள் தோற்கடிப்பார்கள். எடப்பாடி பாஜக உறவு ஏற்பட்டாலும் அது பொருந்தாத கூட்டணி என்பதனால மக்கள் கடுமையாக தண்டிக்கிறதுக்கான சூழல் தான் இருக்கிறது. இவர்களுக்குள் இணக்கமோ ஒற்றுமையோ இல்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள், ஒரு அறிவு சார்ந்த வாக்காளர் பெருமக்கள் ஒரு நல்ல முடிவை இத்தனை ஆண்டு காலமாக எடுத்ததை போல இப்பொழுதும் ஒரு நல்ல முடிவை தான் நாட்டு மக்கள் எடுப்பார்கள். அதில் அதிமுகவினுடைய இந்த போக்கு நீடிக்குமானால் இந்த முறையும் அதிமுக வெற்றிக்கான வாய்ப்பு இல்லவே இல்லைமா? ஓகே சார். திரு முருகவேல், அப்போ அதிமுக பாஜக கூட்டணி அமையிற பட்சத்துல அது அதிமுகங்கிற கட்சிக்குள்ளேயும் தேர்தலையும் என்ன பிரதிபலிப்புகளை கொடுக்கும்? நிறைவு பார்வை. அதிமுக ஜெயிச்சிருச்சுன்னா தப்பிச்சிரும், அந்த பிரச்சனை வரவே வராது. எடப்பாடி வந்து அதிமுக தான் பெரிய கட்சியாக இருக்கும், அதில் சந்தேகத்துக்கும் இடமில்லை. அப்போ எடப்பாடி ஒரு அன்டிஸ்பியூட்டட் லீடராக தன்னுடைய கட்டுப்பாட்டை திருப்பியும் நிலைநாட்டிடுவார். ஜெயிக்கலை அப்படின்னு சொன்னால், ஒருவேளை தமிழக வெற்றி கழகத்தை விட குறைவாக ஓட்டு வாங்கினார் அப்படின்னு சொன்னால் அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்து இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், எடப்பாடி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல டிப்ளமேட்டாக இருக்கிறார். கட்சியை வந்து ரன் பண்ணுறாரு. இப்போ ஒரு 70-80 சீட்டு வாங்குற அளவுக்கு அதை பெரும்பாலும் கொங்கு, நம்ம சுகுணா திவாகர் அவர்கள் சொன்ன மாதிரி கொங்கு பகுதியில் தன்னை வந்து கன்சாலிடேட் பண்ணி இருந்தார். அதற்குள்ளே ஊடுருவருக்கு முயற்சி பண்ணினது தான் அண்ணாமலைக்கும் அவருக்குமான அந்த பிரச்சனை. இப்போது எடப்பாடி வந்து டெலிவர் பண்ணணும், கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாரு, அவர் தலைவராக இருக்கிறார். வெற்றியை வந்து கட்சிக்கு கொடுக்க முடியும், இல்லைன்னா 2வது இடத்தையாவது தக்க வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் எடப்பாடியுடைய தலைமை வந்து மிகவும் பலவீனமடையும், அது வந்து சிக்கலாகும். இது வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். ஏன்னா ஒரு வெற்றிடம் இருக்கிறதா தமிழக வெற்றி கழகம் வந்து கருதுது. ஏடிஎம்கே வந்து ஒரு டஃப் ஃபைட்டை கொடுக்கறதுக்கான கட்சியாக இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டணிகள் மூலமாக தான் அதிமுக அதை செய்ய முடியும். அப்போ கூட்டணி வந்து பிஜேபி கூட வச்சே தான் தீரணும். அதே மாதிரி அதிமுகவுக்கு அது வந்து பழக்கம்தான். காங்கிரஸ் காலத்தில் இருந்தே கூட்டணி கட்சிகள்லாம் வந்து அதிமுகவை புல்லிங் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணோம், மிரட்டும், எல்லாமே பண்ணோம். ஆனால் வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டில், ஒரு பேலன்ஸில் அவங்கள ரொம்பவும் பகைச்சிக்காமல், மத்திய அரசை பகைச்சிக்காமல் அப்படி போகிறது அப்படிங்கிறது அவங்களுடைய ட்ரெடிஷன், அவங்களுடைய வழக்கம். பிஜேபி கூடயும் அப்படி தான். கூட்டணியை முறிச்சிட்ட பின்னாடியும் கூட அது ஒரு வேறு சேனலில் ஒரு அண்டர் கிரவுண்ட் உறவை வந்து அது வச்சுட்டே இருக்குது. அதனால் கூட்டணி வைக்க முடியும். பெரிய கொள்கை பிரச்சனையெல்லாம் அதிமுகவுக்கு வரும்லாம் எனக்கு தோணலை. ஸோ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா அது வேற, இல்லைன்னா சிக்கலான நிலைமை தான் அதிமுக. ஓகே, தேர்தல் வெற்றி அப்படிங்கிறது அதோட திசை வழி போக்க நிர்ணயிக்கும் அப்படின்னு சொல்றீங்க திரு சுகன். இப்போ இதில் அண்ணாமலை வந்து இப்போ சமீபத்தில் கொடுத்த ஒரு பேட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ புத்திசாலித்தனம் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். என்னென்னா அடுத்த தலைவர் தேர்தல் போட்டியில் நான் இல்லை அப்படிங்கிறது சொல்லதை மட்டும் நிப்பாட்டில் அவர் என்ன சொல்லார்னா, நீங்கள் எல்லாம் தொடர்ச்சி அந்த மீடியாக்களை பற்றி சொல்கிறப்ப நீங்கள் தொடர்ச்சியாக என்ன பேசுகிறீங்கன்னா அடுத்த தலைவர் யார், அண்ணாமலை யார் கையை காட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம யாருமே அப்படி விவாதிக்கல. அண்ணாமலை யார் கை காட்டுவாரோ அவர் தான் அடுத்த தலைவர்னு நம்ம யாருமே சொல்லலை. அதை சொல்கிறது மூலமாக அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னா, இவர் அடுத்த தலைவராக இல்லைனாலும் தமிழ்நாடு பாஜகங்கிறது தன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கும், டெல்லியினுடைய நம்பிக்கை பெற்ற தலைவராக தான் இருப்பேங்கிறது தான் அண்ணாமலை வந்து குறிப்பாக வந்து உணர்த்துகிறார். ஆக்சுவலாக வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த கூட்டணியில் வந்து விருப்பமே கிடையாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் கட்டாயத்தின் பேரில் அதிமுக பாஜக கூட்டணி தான் அமையும். அதிமுக பாஜக கூட்டணி அமைகிறப்ப அதிமுகவுக்குன்னு இருக்கக்கூடிய திமுக எதிர்ப்பு வாக்குகளில் கணிசமான அளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துடைய இலக்குங்கிறதே அதிமுகவுடைய திமுக எதிர்ப்பு வாக்குகளும் நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குகளும் தான். அது கணிசமான அளவுக்கு போகும். இன்னொன்று பார்த்தோம்னு சொன்னால் வந்து சிறுபான்மை வாக்குங்கிறது அதிமுகவில் வந்து போயிடும். பெண்களுடைய வாக்குகளுக்கு கணிசமான அளவுக்கு ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிமுகவுக்கு போயிட்டு இருந்தது. திமுக ஆட்சி இந்த மகளிர் உரிமை தொகை விடியல் பேருந்த பெயர்ந்தனால திமுகவுக்கு அதிகமாக வந்திருக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அருந்ததியுடைய வாக்குகள் திமுகவுக்கு வந்திருக்கிறது. தலித்துடைய வாக்கு விடுதலை சிறுத்தைகள் மூலமாக வந்திருக்கிறது. அதனால் வந்து அதிமுக இந்த தேர்தலில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைகிற பொழுது அதிமுக முன்பை விட இன்னமும் பலவீனமாக அமையும்.
பாஜகவும் அதைத்தான் எதிர்பார்க்கிறது. பாஜகவுடைய நோக்கங்கிறது எதிர்காலத்தில் இங்கே வந்து ஆட்சி அமைவது. இந்த கூட்டணி மூலம் அதிமுக பலவீனமடைந்தால் பாஜக இழப்பதற்கு எதுவுமே இல்லை. அடுத்த தேர்தலில் இன்னமும் பாஜக அதிமுகவை பலவீனப்படுத்தி தான் வந்து திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை வந்து உருவாக்குவது. பலவீனப்படுத்துவதற்காகவே ஒரு கூட்டணி, கண்டிப்பா ஒரு நீண்ட கால திட்டம். ஆமா, அவங்களுடைய தொலைநோக்கு திட்டம்ங்கிறது திமுக வர்சஸ் பிஜேபிங்கிற ஒரு களத்தை. திமுகவுக்குன்னு ஒரு சித்தாந்தம் இருக்குது, அதுக்கு நேர்தலான சித்தாந்தம் பிஜேபி. அதிமுகவுக்கு எந்த சித்தாந்தம் அது எதுக்குள்ள வேண்டுமானாலும் வந்து அவங்க தன்னை அடையாளப்படுத்திக்க முடியுங்கனால அப்படி ஒரு கட்சி இங்கே இடையில தேவையே இல்லை அப்படிங்கிறத பிஜேபியுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கிறது. அந்த ரெண்டுக்கும் அந்த ரெண்டு களத்துக்கு இடையில தேவையில்லாத ஒரு இடையூறாகத்தான் அதிமுக அவங்க பார்க்குறாங்க. இப்போ அதிமுகவை பலவீனப்படுத்துவதன் மூலமாக, அதை உட்சேரிப்பதன் மூலமாக பிஜேபி தனக்கான ஒரு இடத்தை இந்த தேர்தலில் அடுத்த தேர்தலில் உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதற்கான களப்பலியாக அதிமுக இந்த தேர்தலில் ஆகுங்கிறத மொத்தத்தில் தமிழ்நாடு அரசியல் கூட்டணியை கொச்சப்படுத்தி பேசுறாங்க. இப்போ சரி, திமுக அப்படி பார்த்தா ஓகே, நேரம் இல்ல சார். அடுத்த டாபிக் போவேனா, இரண்டாவது பெரிய கட்சி எது அப்படிங்கிற போட்டியை நோக்கி நகருது அப்படின்ற புள்ளியோட கபலீகரம் பண்ணிருங்கிற வாதமே தப்பு. தமிழ்நாட்டில் இன்னொரு நாள் விவாதிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.